துல்லியம் வரும் பொழுது, அப்டேட் வரும் பொழுது எல்லா விதத்திலையும் ஏற்றுக்கிறோம். மருத்துவத்தில் ஏற்றுக்கிறோம், கல்வியில் ஏற்றுக்கிறோம், வாழ்க்கையில் ஏற்றுக்கிறோம், எல்லாத்துலையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் என்ன செய்கிறோம்? திரும்ப இருக்க மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம்? திரும்ப அங்கே தான் போகிறோம். அஷ்டவர்க்கம், பரிவர்த்தனை, நீசம், யோகம், திரும்ப அங்கே தான் போகிற மொழிய அதில் மட்டும் என்ன செய்யலாம்? நம்ம அதில் அப்டேட்டை நம்ம ஏற்றுக்கிறே மாற்றோம். அப்போ என்ன, நம்ம வந்துட்டு ஒரு பிடியிலிருந்து நான் அப்படி தான் இருப்பேன், இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற நல்லதான் இருக்க மொழிய அப்டேட்டுங்கிறதுக்கு எல்லாம் காலங்களுக்கு தக்க கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா விதத்திலையும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். மாற்றம் என்கிற வார்த்தையை தவிர எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் ஜோதிட கலையில் மட்டும் மாற்றத்தை எடுத்துக்கிற மாட்டீங்க? இதனால பாதிக்கப்படுறது யாரு? பணம் கொடுக்குறவங்க தானே. உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறவங்க தானே ஏமாந்து போறாங்க. அப்போ நீங்கள் ஏன் போட்டு தேவையில்லாமல் இது பண்ணணும்? ரொம்பலாம் வேண்டாம். அறிவியலுங்கிறது சாதாரண என்ன செய்யுது? எத்தனை பேர் புத்தகத்தை படித்து வச்சுக்கிட்டு எனக்கு திருமண பொருத்தம் பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண பொருத்தம் பார்க்குறீங்க. எனக்கு ஜாதகம் நல்லா தெரியுங்க, என்னுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அதான் நான் சொன்னேன். இப்போ பிறப்பு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க? அந்த நட்சத்திரத்துக்கே பலன் பார்த்துட்டு இருக்கீங்க. அது உடல் தான், இல்லைன்னு சொல்லல. உடல் வளர்ந்து கொண்டே இருப்பது. அது தசாபுத்திகளை அடுத்தடுத்து என்ன செய்யுது? சந்திரன் என்பவர் தசாபுத்திகளை நடத்தி கொண்டிருப்பவர். உங்கள் உடம்புல ஓடுறதுல உடம்புல 75% 70% நீர் தான் இருக்கு. அப்போ உடல்ல எப்படி ஒரு உயிர் உருவாகிறதுக்கு எது காரகன்? சூரியன். சூரியன் இல்லாமல் எந்த உயிரும் உருவாக முடியாது. உயிரினங்களில் 2 விதம் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன செய்வோம்? பகல்ல எப்போதுமே என்ன செய்வோம்னா நம்ம வந்துட்டு ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். ஆனால் தாவரங்கள் என்ன செய்யுது? உயிரினங்கள் என்ன செய்யும்? தாவரங்கள் ஆக்சிஜன் என்ன செய்யுது? இரவு நேரத்தில் ஆக்சிஜனை சுத்தப்படுத்திட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது, பகல் நேரத்தில் ஆக்சிஜனை வெளியிடுது. 2 வேலையை செய்யுது. இதுதான் உயிரினங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் யாரு? சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் யாரு? மூளைக்கு காரகன். அந்த மூளையில ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு காரகன் யாரு? சந்திரன். சந்திரன்ங்கிறது நீர். அதனால அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த சந்திரனுடைய இதை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த அமாவாசை அப்பெல்லாம் கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி ஏற்படும். ஏன்னா சந்திரனுடைய மாற்றங்கள், ஏன்னா நீருக்கு காரகன். உங்க உடல்லையும் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிறது, உங்க உடல்லையும் சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. இது சந்திரனுடைய காரகன். சந்திரனை பொறுத்தளவு என்ன ஆகும்? லக்கணங்கிறது மாறாது. ஒருத்தருக்கு இங்க மிதுன லக்கணமாக இருந்து அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா அது லக்கண நட்சத்திரம் அவருக்கு. அவருடைய இயல்பு அது எப்பவும் மாறாது. அதான் மாறாது ஐயா, மாறாது. மனமும் குணமும் மாறாதுன்னு இருக்கு. ஏன்னா லக்கண நட்சத்திரத்தை பார்க்கறதே இல்லையே. நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துறோமே. யாருக்கு வந்துட்டு பிறப்பு நட்சத்திரம் இருக்கோ அதை வச்சு தானே நம்ம ராசின்னு சொல்லி ஒப்பேத்திட்டே இருக்கோம். லக்கணங்கிறது உயிர். அந்த உயிருக்கு நம்ம பலனே சொல்றதே இல்லை. லக்கண பாவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மற்றதுக்கு போகிறோம் பலன் சொல்கிற மொழியே இது அதை கூட என்ன செய்யறோம்? ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க. மற்ற பேர் என்ன செய்கிறாங்க? ஏதோ பேருக்கு இதுவும் சேர்ந்தா போதும், இது இருந்தால் போதும். கொஞ்சம் படிச்சுக்கிறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்க வந்துட்டோம், நிறைய பாரம்பரிய ஜோதிடம் படிக்க வந்திருக்கீங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்லுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்கும். எல்லா விஷயங்களும் சார் நீ என்ன பெரிய இங்கே திருத்துறதுக்கு வந்திருக்கெல்லாம் கேட்க வேண்டாம். யாருக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்கிறதுலையும் தவறு இல்லை. ஒரு விஷயங்கள் என்னவோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இயல்பாகவே என்ன சொல்ல வரேன்னா, கிரகங்களை பொறுத்தளவில் எந்த கிரகமும் நல்லதையோ கெட்டதையோ செய்யாது. அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தக்க ஒரு பலனை கொடுக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன செய்யலாம்? ஒரு வீடுங்கிறது 4ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவத்தில் குருவாக இருந்தால் என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக கல்விச்சாலையோ இல்லை கோவில் ஆலயங்கள் இருக்கிற இடத்துலையோ ஒரு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதே நீங்கள் செவ்வாயாக இருந்தால் என்ன சொல்லலாம்? ஒரு தோட்டத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே சூரியனாக இருந்தால் என்ன சொல்லலாம்? தந்தையினுடைய வீடோ இல்லைன்னா கவர்மெண்ட்டு லோன் போட்டோ இல்லைன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ அந்த நீங்கள் கட்டின விட வாடகைக்கு விடலாம். அட்லீஸ்ட் ஒரு ஏடிஎம்மாவது ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மாதிரியாச்சும் உள்ளே விட்டு அதன் ரீதியாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். எதையோ ஒன்று சொல்லலாம், காரகத்தின் ரீதியாக தொடர்புகள் ரீதியாக. சந்திரன்னா என்ன சொல்லுவீங்க? நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வீடு அமையும். நீர்நிலைக்கு பக்கத்தில் வீடையும் இல்லாட்டா அம்மாவுடைய சொத்து மூலமாக வீட்டை கட்டியிருப்பார். சுக்கிரன் என்ன சொல்லுவீங்க? அப்பார்ட்மெண்ட் டைப் வீடு. வீட்டில் வந்து அழகு சாதன பொருட்கள் நிறையா வச்சுக்கிருவீங்க. அதே சனினா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் அவுட்ரான இடம், விலை மதிப்பு கொஞ்சம் கம்மியான இடம், கொஞ்சம் உழைக்கும் பக்கம் இருக்கிற இடம், ஸ்லம் ஏரியா, எப்படி வேணால் எடுத்துக்கலாம் சனிங்கிறது. ஏன்னா சனி என்பது தொழிலாளர்கள் சொல்கிறது. புதன் என்பது என்ன? 1 மடங்குக்கு 2 மடங்கு, ஒரு முறைக்கு 2 வீடாக கட்டுறது, குயிக்காக வீடு கட்டுறது, சிறு வயதிலேயே இளமையிலே வீடு கட்டுறது. இப்படி கிரகங்கள் ரீதியாக நம்ம மாற்றி பலன் சொல்லலாம் ஒழிய, ராகு வேறு என்ன சொல்ல பிரம்மாண்டமாக வீடு கட்டுவது, வெளிநாட்டு சம்பாத்தியின் மூலமாக வீடு கட்டுவது,
கேதுவாக இருந்தால் குறுக்கு சந்தில் வீடு கட்டுவது, சிறிய வீடாக அமைவது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ரீதியாக வந்துட்டு சில மாற்றங்கள், அதாவது தன்மை மாறுமே ஒழிய பலன் என்பது வீடுதான். பலன் என்பது வீடுதான். ஒருத்தர் பேசுறாருங்க, ராகு வரந்து அப்படி பேசுவார், பிரம்மாண்டமா பேசுவார், பேச்சில் ஒரு பிரம்மாண்டம் தெரியும். குருவாக இருந்தால் செய்கிறாரு, சாந்தமாக பேசுவார். சுக்கிரன் இருந்தால் கவர்ச்சியாக பேசுவார். செவ்வாய் இருந்தால் ஒரு முரட்டுத்தனம் துணிச்சலோடு பேசுவார். நீங்கள் உடனே இந்த பழைய ஜாதக கட்டத்தில் போயிடாதீங்க சார், தயவு செய்து. நாங்கள் படிக்க வந்துட்டு இன்னும் அந்த டாப்பிக்கே உள்ளே போகலை சார், எனக்கு ஜாதக கட்டத்தில் 2ஆவதுல செவ்வாய் இருக்குது சார், நான் துணிச்சலாகவே பேச மாட்டேன் சார்னு சொல்லிடாதீங்க. லக்கணத்துக்கு 2ல் செவ்வாய் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஜாதக கட்டத்தில் இந்த பாருங்க, நான் வந்து சார் மீன லக்கணம் சார், எனக்கு 2வது வீட்டில் செவ்வாய் இருக்குது சார், நான் துணிச்சலாகவே பேச மாட்டேன் சார், சரியான பயந்தாங்குழி இருக்கா சார், தயவு செய்து எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது இங்கே சப்ளாட் தியரி படிக்க வந்திருக்கோம். உபநட்சத்திர முறை, ஒரு நட்சத்திரத்திலிருந்து உபநட்சத்திரம், அது ஒன்றும் பெரிய முறையே கிடையாது சார், ஏற்கனவே உள்ளதுதான் சார். ஏற்கனவே என்ன சொல்கிறோம், பழைய முறையில் இங்கே பாருங்க சதய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா ராகு தசை. அதுக்கடுத்து என்ன செய்யற, ஒரு புத்தி கண்டுபிடிக்கிறோமா, ராகு தசையில் ஒரு புத்தி ஏதோ கண்டிப்பாக இருக்கும். அந்த ராகு தசையில் 9 புத்தி இருக்கும் கண்டிப்பாக. அந்த 9 புத்தியில் என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு புத்தியத்தை நம்ம கணக்கிட்டு சொல்கிறோம். அந்த புத்தியத்தை இப்போ உங்களுக்கு உபநட்சத்திரம் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து என்ன செய்வீங்க, ஒரு அந்தரம் கண்டுபிடிப்பீங்க, அதைத்தான் இங்கே உபநட்சத்திரம் சொல்கிறோம். பழைய முறையில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷனோட முடிச்சிருவாங்க, இங்கே துல்லியமாக எடுக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. துல்லியமாக எடுத்து படிக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்பொழுது வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன, திருக்கணிதம்னா என்ன, இந்த நவீன கால முறை என்ன, இந்த முறை ஏன் படிக்க வந்திருக்கோம், அதுக்கு விளக்கம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கடுத்து படிக்கிறதுக்காக உள்ளே போகலாம். ஏன்னா கல்வி என்பதை நல்ல கல்லுங்க, கற்கரை வந்து சொல்கிறாங்க இல்லையா, கற்பதை வந்து கற்க கசரன்னு சொல்கிறது மாதிரி வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக கற்றுக்குங்க சார். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, ரொம்பலாம் அதுக்காக வந்துட்டு எனக்கு இவ்வளோ வேணும் சார், நான் பெரிய ஜோதிடராக இருக்கிற சார், நான் பாரம்பரியத்திலேருந்து எல்லாரும் தெரியணும் சார், நான் வந்து வசிஷ்டருடைய இதை தெரிஞ்சுக்கிறேன்னு, வியாசரை தெரிஞ்சுக்கிறேனும், நான் வந்து ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் இங்கே வருவேன்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்று இந்த சொல்லுவாங்க, ஒரு இதில் ஒருத்தர் போட்டில் போயிட்டு இருந்தாராம், 2 பேர் போட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், அவர் வந்து ஆக்சுவலாக வேதம் ஓதுறவர், அந்த படகோட்டியை பார்த்து கேட்டிருக்காரு, ஐயா நீங்கள் பகவத்கீதை தெரியுமான்னு கேட்டிருக்காரு. ஐயா சார் பகவத்கீதை எனக்கு என்னமே தெரியாது. ஐயோ போச்சு, என் வாழ்க்கையில் 10 வருஷம் வினாக்கிட்டே அப்படின்ட்டு. அதுக்கடுத்து மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டாராம். எனக்கு அதுவும் தெரியாது சாமி, நீங்களாம் படித்தவங்க, நாங்கள் எங்கே சாமி படகு ஓட்டுற வேலை, காலைல இருந்துச்சு ஈவினிங் வரை அந்த வேலையை பார்த்துட்டு நான் மட்டும் தூங்குறாள், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயோ இன்னொரு 10 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்டேப்பா. இப்படி ஒன்று சொல்லிட்டு நான் பழைய காலத்தில் புராணங்கள்லாம் தெரிஞ்சேன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரி, திடீர்னு படகுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சான். ஓட்டை விழுந்துட்டு தண்ணி உள்ளே வந்திருக்கு. உள்ளே வந்தோன்னா அவர் கேட்டாராம், திரும்ப அவர் படகு ஓட்டி கேட்டாரா, அவர்கிட்ட அந்த வர்ற வேத ஓதர்கிட்ட அந்த கேட்டிருக்காரு, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்ட்டு. நீச்சல் தெரியாது ஐயா, உங்கள் வாழ்க்கையே போச்சையா அப்படின்னு சொன்னது மாதிரி. இதெல்லாம் இயல்பா என்னன்னா, சரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவசியம் இல்லை, அந்த படகு ஓட்டிக்கு என்ன நீச்சல் தெரியணும், படகு ஓட்ட தெரியணும். அது மாதிரி ஜோதிடருக்கு என்ன 12 கட்டங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், அதனுடைய தசாபுதிகள் தக்க எப்படி பலன் சொல்லணும், இது தெரிஞ்சா போதும் சார். சார் நிறைய நாங்கள் சார், நான் வந்து இது வர வாங்கியிருக்குன்னு நினச்சேன் சார், உங்களுக்கே ஒரு கொடுப்பினை இருக்குது சார், நீங்களே பெரிய ஏதோ முன் ஜென்மத்தில் பெரிய தவம் இருந்து வந்திருப்பேன், இருக்கலாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கலாம், அதுவும் கிரகங்கள் தான் ஒரு வேலையை செய்யுது. நான் திரும்ப சொல்கிறேன், 9ஆம் பாவத்தில் கொண்டு தெய்வத்தை வச்சுருக்காங்க, 9ஆம் பாவத்தில் கொண்டு தெய்வத்தை வச்சுருக்காங்க. 9ஆம் பாவம் என்பது ஆராய்ச்சி, 9ஆம் பாவம் என்பது தந்தை, அதான் 2க்குமே எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். 9ஆம் பாவம் என்பது ஆராய்ச்சின்னு என்ன, ரிசர்ச்சு. இறைவன் என்பவன் ஆராய்ச்சிக்கு உட்பட்டவன். இந்து மத கடவுள்கள், முஸ்லீம் மத கடவுள்கள், கிறிஸ்துவ மத கடவுள்கள், சீக்கியம் இருக்குது, சைனம் இருக்குது, பௌனம் இருக்குது, எத்தனை மதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நான் அல்லாவை தொழுகிறேன் அதனால வந்துக்கிட்டு நான் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் வந்துட்டு சிவனை கும்பிடலைங்கிறதுக்காக நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. ஏன் சொல்ல வர்றேன்னா, கிறிஸ்துவை நான் வணங்கலை அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. அப்போ இறைவன் என்பது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய வழிகாட்டி. அந்த நம்பிக்கையை வந்து என்ன சொல்கிறோம், தவறே கிடையாது. ஆனால் கிரகங்களை பொறுத்தளவில் எல்லாருக்கும் ஒரே சூரியன் தான், எல்லோருக்கும் ஒரே சந்திரன் தான், எல்லோருக்கும் ஒரே சனி தான், எல்லாருக்கும் ஒரே செவ்வாய் தான். அப்போ அனைவருக்கும் கோள்கள் என்பது சமம். இறைவனுடைய வழிபாடுகள் வேணா வித்தியாசமாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருமே நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம். முஸ்லீம் என்ன பண்ணுறோம், ரம்ஜான் அன்னைக்கு நட்சத்திரத்தை பார்த்து என்ன செய்கிற, பிறை பார்த்து என்ன செய்கிறாங்க, அவங்க நோன்பை முடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க,
ஒரு ஆட்டு தொழுவத்தில் இயேசு பிறக்கும் பொழுது உங்களை ரட்சிப்பதற்காக ஒரு இறைமகன் இறை தூதன் வந்து பிறந்துட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வழிகாட்டினதை எதை சொல்கிறோம்? நட்சத்திரத்தான் சொல்கிறோம். அப்போ இறைவன் என்பது எல்லாவற்றுக்கும் பொதுவாக நட்சத்திர வடிவாகவும் சந்திரன் வடிவாகவும் சூரியன் வடிவாகவும் தான் இருக்கார். எல்லாருக்குமே என்ன செய்கிறோம்? எல்லாருமே ஒரு நாளைக்கு 21,600 தான் மூச்சு காற்று இழுத்து விடுறோம். அதில் ஒரு சில பேருக்கு தன்னுடைய இயல்புக்கு தக்க கொஞ்சம் மாறலாம். பொதுவாக எல்லாருக்குமே 21,600 தான் மூச்சு காற்றை விடுறோம். அதில் என்ன சொல்கிறோம்? சந்திரகலை, இடதுபுறத்தில் சந்திரகலை, வடதுபுறம் சூரியகலைன்னு சொல்கிறோம். அப்போ அதிலேயே தெரிஞ்சு போகுது சூரியனும் சந்திரனும் இல்லாவிட்டால் இங்கே எதுவுமே இல்லை. மற்ற கோள்கள்லாம் என்ன செய்யுது? அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சூரியனும் சந்திரனுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக கிரகங்கள் என்பது உண்மை, தெய்வம் என்பது ஆராய்ச்சி. அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. 9ஆம் பாவம் என்பது ஆராய்ச்சி. முஸ்லீம் நபர்களுக்கு அவர்கள் தொழுகக்கூடிய அல்லாஹ் இறைவன், கிறிஸ்துவ நண்பர்களுக்கு அவர்கள் வணங்கக்கூடிய இயேசு இறைவன், இந்து மத கடவுள்களுக்கு அவர்கள் வணங்கக்கூடிய அவர்கள் விருப்பப்பட்ட தெய்வங்கள் இறைவனாகிறார். அதே மாதிரி புத்த மதத்துக்கு புத்தர் இருப்பது போல நான் என்ன சொல்றேன்னா 9ஆம் பாவங்கிறது ஆராய்ச்சி. இங்கே அதான் எடுத்துக்காட்டுக்கு அழகாக சொல்லியிருப்பாங்க. 4ஆம் பாவத்தில் கொண்டு தாயை வச்சிருப்பாங்க. 4ஆம் பாவங்கிறது தாய். தாய் என்பது உண்மை. ஏன்னா தாய்க்கு போய் நம்ம யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அம்மா யார் அப்படின்னா எங்கள் அம்மாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தாய் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 4ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா பாவத்தினுடைய காரகத்தில் உண்மைன்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஃபெய்த்துங்கிறது 4ஆம் பாவம், உண்மை. தாய் சொன்னால்தான் தந்தை யார் என்று தெரியும். தந்தை எதில் வச்சிருக்காங்க? 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் வருது இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க? அதை கொண்டு என்ன சொல்றாங்க? 9ஆம் பாவத்தில் ஆராய்ச்சி. இன்னொன்று என்ன? நம்ம தாய் மட்டும் இருந்து நம்ம பிறக்க முடியுமா? தந்தை என்பது யாரு? 9ஆம் பாவம், பூர்வ ஜென்ம புண்ணியம். அப்போ 9ஆம் பாவத்தின் ரீதியாக தான் என்ன செய்யுது? நமக்கு இங்கே தாய் கற்பம் வர்றாங்க, நம்ம வந்து பிறக்கிறோம். அப்போ 9ஆம் பாவத்தில் கொண்டு ஆராய்ச்சி கொண்டு எங்கே வச்சிருக்காங்க? தெய்வத்தையும் அங்கே தான் வச்சிருக்காங்க, தந்தையும் கொண்டு அங்கே தான் வச்சிருக்காங்க, பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் 9ல தான் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தில் எல்லாமே அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பாவகாரங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நான் விளக்கமாக கொடுக்குறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களை எங்கே கொண்டு நட்சத்திரங்கள் எங்கெங்கே வச்சிருக்கணும், கிரகங்களை கொண்டு எங்கெங்கே எதன் ரீதியாக வந்து எந்தெந்த வீட்டில் என்னென்ன பலன்கள் கொடுக்குது, 12 பாவகட்டங்கள் எதன் ரீதியாக பலன் கொடுக்கறலாம் தெளிவாக தான் பிரித்து வச்சுருக்காங்க. 1வது வீட்டில் செவ்வாய், அவன் ஆண்மகன், அவருக்கு 7வது வீடு திருமணம். 7வது வீடு திருமணம் எங்கே சொல்கிறாங்க? சூரியன் நீசம், சனி உச்சம். சனி என்பது எதுக்கு காரகன்? இருளுக்கு காரகன். எங்கேயாவது முதல் பகல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் இரவு. சந்தோஷங்கிறது எப்போ? மனைவியோட தாம்பத்தியம் எப்போ இருக்கிறோம்? இரவு நேரத்தில். அப்போ இரவு நேரங்கிறது சனியினுடைய ஆட்சி. அங்கே என்ன ஆகுது? வெப்பம் யாருக்கு? வெப்பத்துக்கு யாரு காரகன்? ஒளிக்கு யாரு காரகன்? சூரியன். சூரியன் அங்கே நீசம். அப்போ இங்கே என்ன சம்பவம் நடக்குது? சூரியன் ஒளிக்கீற்று மறைந்தவுடன் சனியினுடைய ஆதிக்கம் வந்த முன்னாடி அங்கே என்ன ஆகுது? இரவு நேர சம்பவங்கள் நடக்குது. 7ஆம் வீடு திருமணம், தாம்பத்தியம், மனைவியோடு இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள். அங்கே யாரோட இருக்கா? சுக்கிரனுடைய வீடு. அப்போ 2ஆம் வீட்டில் ஒரு சுக்கிரன் இருக்கா சார், அது யாரு? 2ஆம் வீட்டில் குடும்பம்னு ஒன்று வச்சிருக்காங்களே. அப்போ குடும்பம் யாரு? ஒரு குடும்பம் தன்னோடு இன்னொருத்தரை இணைத்துக் கொள்ளுதல். நீங்கள் போய் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, 4 பேர் உட்காந்துருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாவோட 4 பேர் உட்காந்துருக்கீங்க, அது குடும்பம் இல்லை, அது கூட்டு குடும்பம், அது 4ஆம் பாவம். நீங்களாக ஒரு மனைவி திருமணம் செய்த முன்னாடி ஒரு குடும்பம் தனியாக தொடங்குறது, அது 2ஆம் பாகம். அந்த சுக்கிரன் வருது, அவங்களுக்கு செவ்வாயோட சுக்கிரன் சேரும்போது என்ன ஆகுது? நீங்கள் அங்கே ஒரு திருமண பந்தத்தை ஆரம்பிக்கிறீங்க. 2ஆம் பாகத்தில் சுக்கிரன் நினைத்திருக்கான் பணம். சுக்கிரன் என்பவன் பணத்துக்கும் காரகன். அப்போ எல்லாமே பாருங்க, இங்கே மனைவிக்கும் சுக்கிரன் காரகம் வந்துறாரு, இங்கே 2ல் பணத்துக்கும் காரகன் வந்துறாரு. அப்போ ஒவ்வொரு சம்பவமே கரெக்டாக தான் பிரித்து வச்சிருக்காங்க. 3ஆம் வீட்டு புதன் புத்திசாலி புதன், சுறுசுறுப்பான புதன், அறிவு கூர்மை உள்ளவன். 6ஆம் வீட்டு புதன் அவர் யாரு? இவர் எப்படின்னா சரி உழைக்கக்கூடிய புதன், வேலைக்கார புதன், இவர் ஊர் சுத்திர புதன். இந்த 2 புதனுக்கு வித்தியாசம் இருக்கு. 1ஆம் வீட்டு செவ்வாய் துணிச்சலான செவ்வாய், அறிவுள்ள செவ்வாய். 8ஆம் வீட்டு செவ்வாய் முரட்டுத்தனமான செவ்வாய். எல்லாமே கரெக்டாக தான் பிரித்து வச்சிருக்காங்க. பொதுவான பலன் நான் சொல்றது பொதுவான பலன். ஆனால் இதை துல்லியப்படுத்துங்கள். ஏனென்றால் முன்னேற்றத்தை மாற்றங்கள் வரும்பொழுது ஏற்றுக்கிறனும். ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? நடந்து போனோம். அதுக்கடுத்து என்ன செஞ்சோம்? டவுன் பஸ் மட்டும்தான் வரும். வெள்ளை பஸ் அடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க கிராமத்தில். டவுன் பஸ்னால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டாலிக்கில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அது வரணும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அது டவுன் பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னாச்சு? காலங்கள் கொஞ்ச காலம் என்ன நினச்சோம்? எல்லாரும் சைக்கிள் வாங்கணும், எல்லாருமே சைக்கிள் வாங்கணும். ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு அவ்வளோ சண்டை போடுவோம். எங்கள் அப்பா ஆசிரியர், அவர் சைக்கிள் பில் கேட்டால் எப்படா சைக்கிள் வரும், அதை எடுத்து ஒரு 2 ஓடி சுற்றிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு.
கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணோம், பைக் வாங்கணும், அப்புறம் என்ன செஞ்சோம், கார். இப்போ நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு. நம்ம வந்து கால சூழ்நிலை தக்க சில மாறி குளிக்கிறோமா இல்லையா? இப்போ நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, ஃபாரினில் இருக்கலாம், இந்த இந்த வீடியோவெல்லாம் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருந்திருக்கலாம். நான் எப்படி உங்களுக்கு இம்மிடியேட்டாக பேச முடியுது? அப்போ அறிவியல் வளர்ச்சி எல்லாத்துலையும் ஏற்றுக்கிறோம், ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் நாம ஏற்றுக்கிற மாட்டோம். நான் ஒரு சில கேள்விகள் நான் கேட்குறேன். நான் வந்து இது கேள்விக்காக கூட நான் கேட்கல. நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், சந்திரன் பெண் கிரகம், சுக்கிரன் பெண் கிரகம் சொல்கிறீங்களா சொல்லலையா? சூரியன் ஆண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்குமே தசாநாதன் தானே சொல்கிறீங்க. இந்த தசாநாதன் ஏன் போட்டு பயமுடுத்துறீங்க மக்களை? உங்களுக்கு இந்த தசாநாதன் முடியட்டும். அப்போ நம்ம என்ன சொல்லணும், சந்திரன் வந்தா அப்போ ஆண் கிரகமா, ஆண் கிரகத்துக்கு பேரை தசாநாதன் சொன்னா பெண் கிரகத்துக்கு எப்படி சொல்லணும்? நீங்களே யோசிச்சுக்கிறீங்க. பயமுடுத்தலாம், பயமுடுத்தலையா? சாதாரண வார்த்தைக்கு வாங்க, இயல்பான வார்த்தைக்கு வாங்க. அதான் நான் சொல்ல வந்து இது ஃபுல்லாகவே வடமொழி சொல்லு. பிரதமை அப்படின்னா வடமொழி சொல்லு. பிரதமர் முதலாம் நாள், அதுக்கடுத்து என்ன தோனா ரெண்டு, அதைத்தான் என்ன சொல்ற ரெண்டாம் நாள், அது வடமொழி சொல்லு. திருதியை மூன்றாம் நாள், சதுர்த்தி நான்காம் நாள், பஞ்சமி ஐந்தாம் நாள். அப்ப ஒரு பௌர்ணமிக்கும் ஒரு அமாவாசைக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல என்றதில்ல. அஷ்டமியும் நவமி என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, கோகுலாஷ்டமி ராமநவமிங்கிறது என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது கோயிலுக்கு போங்க, ஒரு ஓய்வெடுங்க அப்படிங்கிறதுக்காக சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ மாசத்துல ஒரு 23 நாள் என்ன பண்ணிடுறீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரத்தில் சனி ஞாயிறு ஒரு மாசத்துல 10 நாளாக வந்துடுது. அதுக்கடுத்து என்ன செய்யறோம், அஷ்டமி நவமி அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 2 நாள் கிட்டத்தட்ட வந்துடுது, 2 நாள். அதுக்கடுத்து ராகு காலம் ஏமாங்கட்டும். நீ இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மாசத்துல 21 நாள் எதுவுமே செய்கிறது இல்லை. அது நல்லா யோசிச்சு பாருங்க, டோட்டல் கணக்கில் 21 நாள் பிறக்கிறது இல்லை. ராகு என்பவர் நல்லவரே, யாருக்கு, அவர் ஜாதகத்தின் நன்றதாக இருந்தால். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராகுவை கெடுதலாகவே சொல்லியே ஒரு ஜோதிடம் படிச்சுட்டு இருப்பாங்க. ராகு வந்துருச்சு, ராகு மாதிரி கொடுப்பார் இல்லை, ராகு கொடுத்தாருன்னா யாரும் தடுக்க முடியாது. ராகு வந்து அவ்வளவு பெரிய அபூர்வமான கிரகம். நல்ல இடத்துல இருந்தால், கெட்ட இடத்துல இருந்தால் கெட்டதான் செய்யும். அது எந்த கிரகமாக இருந்தாலும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்றேனே, சுக்கிரன் பணத்துக்கு காரகன், மனைவிக்கு காரகன், வாகனங்களுக்கு காரகன், பணத்துக்கு காரகன், வெள்ளி பணத்துக்கு காரகன், அழகு பொருளுக்கு காரகன். நல்ல இடத்துல உட்கார்ந்தா அதெல்லாம் கிடைக்கும், கெட்டு போச்சுன்னா இது பூரா கிடைக்காது. குரு குரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு காரகன், ஆன்மீகத்துக்கு காரகன், தெரியுங்களா? அதே மாதிரி இயற்கை பொருள்கள், பழங்கள், தெரியுங்களா? நிறைய ஆலோசனைகள் கூடுறது, அறிவுரை கூடுறது, கல்விக்கு காரகன், நிறைய சொல்லலாம் குருவிட. ஆனால் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக புத்திரபாக்கியம் இருக்காது, அவமரியாதை பட வேண்டியிருக்கும், உடலின் கொழுப்பு சத்து தேவையில்லாமல் உடம்புல கொழுப்பு சத்து வரும். அதே நீங்க பாருங்க, கெட்ட கிரகமாக இருந்தாலும் சனியை பொறுத்தவரை என்ன செய்யும், குளிக்க மாட்டாங்க. கெட்டபாவமாக இருந்தா கடுமையாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும், ஊனமுற்றிருப்பாங்க, முடி கொட்டும். நல்லா இருந்தா இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். செவ்வாயை பொறுத்தவரை மோசமான கிரகம்தான், அடி தடி வெட்டு குத்து எல்லாம் போகும். ஆனா நல்ல இடத்துல உட்காந்தா அவங்க தான் யாரு, டிஐஜி, டிஜிபி, எஸ்பி. ஏன்னா செவ்வாய் என்பது துணிச்சலுக்கு காரகன், காவல்துறைக்கு காரகன். அப்ப நல்லது கெட்டது முதல்ல தெரியுதா? அப்ப சூரியன் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும், மூளையில பாதிப்பு வரும், ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும், எலும்புகள்ல பலவீனம் வரும், உடம்புல கால்சி சத்து குறைபாடும். நல்லா இருந்தா என்ன செய்யறோம், நாட்டினுடைய பிரதமர், முதலமைச்சர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள் சொல்றோம் இல்லையா? அப்ப எந்த ஒரு கிரகமே அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிறத வச்சு தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஒரு சின்ன வேடு தான் அது. யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கட்டன்னு சொன்ன மாதிரி. அதை நம்மளுடைய இயல்பாக வந்து கிரகங்கள் எங்கே இருக்கோ அதன் ரீதியாக நீங்கள் நகர்ந்துக்கிட்டீங்கன்னா சேஃபு. வர்தா புயல் வருது, நான் பெரிய எனக்கு வந்து நேரங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு போயிட்டு நம்ம நிற்க முடியுமா? ஒரு பெரிய ட்ரெயினில் போய் நின்றுவீங்களா நீங்கள், நல்ல நேரம் சொல்லிட்டு நல்ல நேரம் சார் ஒன்றும் செய்ய நிற்க முடியுமா? அதுதான் அழகாக கண்ணதான் சொல்லியிருப்பார், விதியை மதியால் மாற்றலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. விதியை மதியால், விதி என்பது என்ன, ஏற்கனவே விதிக்கப்பட்ட 12 பாவங்கள், 12 பாவ கொடுப்பினை. மதி என்பது என்ன, சந்திரன். மதி என்பதற்கு இன்னொரு வார்த்தை சந்திரன் சொல்றது. சந்திரன் தன்னுடைய தசாகாலங்கள் நடத்தும் பொழுது அந்த விதியை மாற்றும். அந்த விதியை மதியால் மாற்றலாம். யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு? ஜோதிடருக்கு உண்டு, உங்களுக்கு தான் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, வருத்தப்படுக்கிறேன், என்னடா இந்த அளவுக்குலாம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஜோதிடங்கிறது ஒரு அருமையான கலை. கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு பணத்தை வந்துட்டு போடும் பொழுது இது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, கேஷ் கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு
கும்பிட்டுட்டு மேற்கொண்டு என்ன கேட்குறாங்க, பரிகாரங்கள் சொல்லுங்க, பரிகாரங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பரிகாரங்களில் நம்மகிட்ட பார்க்கறதுக்கு அந்த வழிமுறையே இல்லை. 27 நட்சத்திரம் 27 பலனை கொடுக்கும். அந்த 27 பலனில் வந்துட்டு என்ன நம்ம நட்சத்திரம் நமக்கு என்ன கொடுக்க போகுது, அதன் ரீதியான என்னென்ன கோயில்கள் இருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ திருநெல்வேலி அங்கே சிவன் கோயில் தான் இருக்காரு. ஆனால் அவர் யார், நெல்லையப்பர். அங்கேயே தலைமரம் என்ன, மூங்கில் மரம், புனர்பூச நட்சத்திரம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு கோயில் என்ன, சென்னை கபாலீஸ்வரர், அது என்ன நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம். ஒவ்வொரு கோயிலையுமே நீங்க போய் பாருங்க, தலமரம் இருக்கும். அந்த தலமரத்தின் ரீதியாக இயற்கையினுடைய சக்தியை ஈர்க்கக்கூடிய பவர் அங்கே அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த ஏரியாவில் ஃபேமஸ் இருக்கும். இப்போ ஒரு நண்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராசிபுரத்தில் வந்து எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாருங்க. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு திருமணம் ஆகலை சார், திருமணம் ஆகுமான்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய நட்சத்திர ரீதியாக என்ன சொன்னேன்னா, சார் வீட்டில் ஒரு பலாமரம் வைங்க, ஒரு பலாமரம் கன்று கொண்டாந்து வைங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அதை சொல்கிறாரு, என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து எனக்கு பக்கத்தில் கொல்லிமலைங்க, கொல்லிமலை பலாப்பழங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கிட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ள சொல்லி நான் நட்டு வச்சுட்டே இருக்கேன், வரவே மாட்டேதுங்க. மற்ற எல்லா கன்றும் இருக்குது, மாங்கன்று இருக்குது, தென்னை மரம் இருக்குது, வேப்பங்கரை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பலாமரக்கன்று மட்டும் வரவே மாட்டேங்குது, என்னென்னுமே தெரியல. ஏன், அவரோட என்ன சண்டையா, பலாமரத்துக்கு அவரோட என்ன சண்டையா? அப்போ என்ன அர்த்தம், அந்த ரீதியாக வந்து அந்த நட்சத்திரத்துடைய தன்மை அங்கே இல்லை, கம்மியாக இருக்குது. அதனால வளர்ச்சி எடுத்துக்கிற முடியல. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பண்ருட்டி பக்கம்லாம் பார்த்துருப்பீங்க, பலாமரம் நிறைய இருக்குது. அங்கே எந்த நட்சத்திரத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அப்போ நட்சத்திர ரீதியாக வந்து ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு தலங்களும் உருவாக்கியிருக்காங்க. நகரம் முதற்கொண்டு இப்போ சென்னை நகரம் எடுத்துக்கிட்டா இங்கே குருவும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. கோவை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அருகில் 25 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க திருப்பூரில் ராகுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் குருவில் என்ன சொல்லுவாங்க, கொங்கு தமிழ் பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தன்மையாக இருப்பாங்க, வேலை வாய்ப்பு நிறையா கொடுப்பாங்க. ஏன்னா குரு பகவான் என்பது வேலை கொடுத்து பழகக்கூடியவர். பக்கத்தில் பாருங்கள் ராகு, ஒரு 30-40 கிலோமீட்டர் பக்கத்தில் ராகு. அங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நடக்கும், வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது எல்லாம் நடக்கும். ஏன்னா ராகுங்கிறது வெளிநாட்டு சம்மந்தப்பட்டவர். ராகு என்பது என்ன சொல்கிறோம், எல்லா வேலையும் இங்கே நடக்கும், கெட்ட விஷயம் மற்ற எல்லா விஷயங்களும் இங்கே நடக்கும். ஏன்னா அது வந்து ராகுடைய பிளேஸ். அப்போ ஒரு 40 கிலோமீட்டர் வித்தியாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சில கிரகங்களுடைய நட்சத்திர ரீதியாக தாக்கம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நல்ல இடத்துக்கு படிக்க வந்திருக்கீங்க, அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கிறீங்க. இது நல்ல விதத்தில் படிச்சுட்டு துல்லியமாக சொல்லுங்க. அதாவது ஒரு பலன் சொல்லும் பொழுது துல்லியமாக எதற்காக இந்த கட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க, இந்த கிரகங்களுடைய தன்மைகள் என்ன, இந்த நட்சத்திரங்கள் என்னென்ன நமக்கு கொடுக்கும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க வாழ்க்கையில். அதானே சொல்லுவாங்க, திருமணப்படுத்த வரும்போது பார்த்தீங்கன்னா, திருமணப்படுத்த வரும்போது சொல்லுவாங்க, ஐயா எவ்வளோ இங்கே ஃபீஸ் கேட்பீங்க, நான் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு 1000 ரூபா வாங்குறேன் சார், 2 ஜாதகம்னா 2000. சார் என்ன சார் இவ்வளோ கேட்குறீங்க, நாங்களாம் 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே கொடுத்ததில்ல. நான் அடுத்த உடனே கேள்வி கேட்பேன், திருப்பி 10,000 ரூபா கொடுங்க, 2 ஜாதத்துக்கு 20,000 கொடுங்க, அப்போ தான் நான் கரெக்டாக கணிச்சு தருவேன். ஏன்னா கேள்வி எப்படி கேட்பாங்க, நீங்கள் எத்தனை நகமாக போடுறீங்கன்னு கேட்பேன். அது 100 ரூபாயும் போடுறோங்க. வேறு என்ன செய்றீங்க, கார் வாங்கி கொடுக்குறேங்க. மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, அவர் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காரு, ஃபாரினில் இருக்காரு. இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, நல்ல மாப்பிள்ளை பார்க்குறீங்க, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, கார் வாங்கி கொடுக்குறீங்க, 150 ரூபா நகை போடுறீங்க, வீடு வாங்கி கொடுக்குறீங்க, பிளாட் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் செஞ்சுருக்குறீங்க. ஆனால் ஒரு நல்ல மணமகனையோ நல்ல மருமகளையோ தேர்ந்தெடுக்கிறோமாங்கிறத அதை நீங்கள் பார்க்குற கடைசியில் வெற்றி இல்லைம்மா. இப்போ அதைத்தான் நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, பகவத்கீதை தெரியுதா, ராமாயணம் தெரியாதா முக்கியம் இல்லை, எந்த இடத்துல என்ன தேவையோ, நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், அந்த இடத்துல நீச்சல் தெரியாமல் போனது மாதிரி, வாழ்க்கையே போனது மாதிரி, ஒரு சின்ன ஒரு 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையவே கெடுத்துறீங்களா கெடுக்கலையா? எத்தனை பேர் வந்து அழுகிறீங்க சார், அந்த ஜோசியர் தான் சொன்னார், இந்த ஜோசியர், அங்கேயும் நம்ம ஜோசியர் தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஜாதகர் நம்ம ஜோசியர் தான் என்ன செய்கிறோம் கடைசியில், இல்லை அவர் தான் சொன்னாருங்க, இவர் தான் சேர்த்து வச்சாருங்க, அவர் நல்லா இருப்பார்னு நினச்சி நான் செஞ்சுட்டேங்கன்னு சொல்கிறாங்களா சொல்லலையா? அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை நம்பி வர்றாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் வரும்பொழுது அதை நீங்கள் துல்லியமாக படிச்சுக்கிறீங்க. காரகன் உடலில் உறுப்புகளில் கால் பகுதிக்கு காரகன். கால் பலவீனமாக இருக்கும், முழங்கால் வலிச்சுட்டே இருக்குது சார், கால் வலிச்சுட்டே இருக்கு சார் இருப்பாங்க. அதுக்கடுத்து சனி பகவானுடைய காரகன் என்ன, உடலில் உள்ள
இரும்பு சத்து, ஏன்னா சனிக்கு கேள்விப்பட்டலாம் இரும்பு சத்து. இரும்பு சத்துன்னா என்ன அர்த்தம்? உடலில் உள்ள அயன் ப்ராப்ளம், ஹீமோகுளோபின் மாயோகுளோபின் சொல்றாங்க இல்லையா, அந்த பிரச்சனை வரும். அப்ப சனி நல்லா இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வராது இல்லையா. முடி நல்லா வளரும், வேர்வை நல்லா போகும், யூரின் நல்லா போகும், யூரின் பிரச்சனை இருக்காது, கழிவுப் பொருட்கள் மோஷன் ஃப்ரீயா போகும். ஓகேங்களா? அப்ப கால் வலி வராது. உடலில் இரும்பு சத்து நல்லா இருக்கணும். ஏன்னா அயன் ப்ராப்ளம் நல்லா தான் நல்ல மனிதன் வந்து என்ன செய்வான்? சோர்வா இருக்க முடியும், அனிமியா பிரச்சனை வராது. அப்போ ஒரு விஷயத்துல இந்த கிரகங்கள் தான் எல்லாமே செய்யுது. நல்லா இருந்தா நல்லதை செய்யுது, கெட்டா இருந்தா கெட்டது செய்யுது. இதே மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும்னா, அஸ்ட்ராலஜி படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க பாசிட்டிவா நினைங்க, என்னால முடியும் அப்படி மட்டும் நினைச்சு உட்காருங்க, உங்களால முடியும். அஸ்ட்ராலஜி என்னால வராது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, வருமா வராதா? வரும், ஆனா வராதுங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அஸ்ட்ராலஜி படிச்சே ஆகணும், அந்த தாட் இருக்கணும். அப்படி மட்டும் தான் நீங்க உட்காரணும். ஏன்னா என்னால முடியும், உங்களால் முடியும் பொழுது ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்து நீங்கள் இந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்கும்போது முடியும் பொழுது என்னால் ஏன் சார் முடியாது? அந்த கேள்வி திருப்பி போட்டு பாருங்க. யார் வேணாலும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நிச்சயமாக செயல்படுத்தக்கூடியது வந்து அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து நம்ம பேர் நினைக்கிறாங்க, சரி இது ஒரு தீண்டத்தகாத பொருளாக நினைக்கிறாங்க. ஒன்று, அதெல்லாம் ஒரு தொழிலாடா. நான் தான் சொல்ல வந்தேன், ஒரு இன்ஜினியர் கிட்டத்தட்ட 27 25 வருடம் 21 வருடம் கழிச்சு கஷ்டப்பட்டு என்ன செய்யறாரு? ஒரு 40,000. அப்போ என்ன செய்யறாரு? உடனே கிடைச்சிருதா சம்பளம்? அதுக்கு என்ன செய்யுது? ஒரு மாதம் உழைச்சு அவரோட ரிப்போர்ட்லாம் கரெக்டாக வந்து என்ன செய்யுது? அந்த சம்பளம் கிடைக்குது. அந்த சம்பளத்துக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எப்போ வேணாலும் போக சொல்லலாம். ரிப்போர்ட் சரியில்லைன்னு என்ன செய்வாங்க? எப்போ வேணாலும் எந்திரின்றுவாங்க. ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி பொறுத்தவரை நீங்கள் என்ன சொல்கிறோம்? 12 நாட்கள் அதோட என்ன செய்யுங்க? ஒரு வருடம் எங்களோட தொடர்புகளில் இருங்க. ஒரு வருடம் என்ன சொல்கிறோம்? மாத வகுப்புகள் இருக்குது, அதில் இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது கடைசி காலத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தை, உங்கள் மனைவி இருக்கிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு மனைவியே இல்லை, ஒரு குழந்தை நம்பி நீங்கள் போகிறீங்க. உங்கள் மகன் நல்லவராக இருக்கலாம், உங்கள் மருமக எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. உங்கள் மருமகளே நல்லவங்களா இருக்கலாம், உங்கள் மகனுக்கு உங்களுடைய மகன் பின்னாடி எப்படி நடத்தாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்கள் மகள் நல்லவளாக இருக்கலாம், உங்கள் மருமையை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் யாரையுமே நம்ப தேவையில்லை. ஏன்னா இந்த அஸ்ட்ராலஜியை பொறுத்தளவில் மற்ற தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயதானவன உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் ஜோதிட தொழிலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே வயது ஆக 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தூங்கி கடைசியில் உங்களுக்கு முடியாமல் இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கையால் ஒரு 90 பீசி விட சொல்லுங்க, அவர் சொன்னால் பழிக்கும். ஏன்னா அதுதான் ஜோதிடம், அதுதான் ஜோதிடக்கலை. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஜோதிடத்தின் கண் என்ன சொல்கிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த காலத்துலேருந்து வியாசர்லேருந்து வசிஷ்டர்லேருந்து சூரியலேருந்து கஸ்பர்லேருந்து அத்ரியிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி ஜோதிடம் தான் பேஸ். ஜோதிடம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற உடல் இருக்க உங்களுடைய ஒவ்வொரு நோய்களையும் என்னால் சொல்ல முடியும். ஒரு மருத்துவர்கிட்ட கூட போய் பார்த்தீங்கன்னா சரி, மருத்துவர்கிட்ட கூட எனக்கு இந்த நோய் வந்திருக்கு, அந்த நோய்க்கு எனக்கு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கன்னு சொல்லினா தான் அவர் அதுக்கடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுப்பார். ஆனால் நீங்கள் இந்த ஜோதிடத்தில் உங்கள் உடல் இருக்கிற அனைத்து விதமான நோய்களையும் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்? கிரகங்கள் தான் எல்லா வேலையும் செய்யுது. இந்த 9 கிரகங்கள் தான் செய்யுது. 12 பாவங்கள், 9 கிரகங்களையும் 12 பாவங்களையும் தெரிஞ்சுக்கிற முடியாதா சார்? வாழ்க்கையில் என்னென்னமோ படிக்கிறோம், கெட்ட விஷயங்கள் எவ்வளவோ தெரிஞ்சுக்கிறோம், எதுக்கோ போய் சினிமாவில் போய் உட்காடுறோம். யாருக்காவது இந்த காலத்தில் அந்த காலத்தில் கேட்டு பார்த்தே தெரியும், திருவிளையாடல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி கர்ணன் படம், இதெல்லாம் யாராவது கதை கேட்டால் என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரை அப்படியே ஒப்பிச்சிருவீங்க. யாருக்காவது திருவிளையாடல், கர்ணன் பட கதை, பழைய படக்கதை நிறைய கேள்வி, சரஸ்வதி சபதம், இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா? இந்த கதைகள்லாம் யாராவது தெரியலன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சொன்னால் கூட மடமலன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள ஆளுகிட்ட பாருங்கள், இந்த பாச்சா படம் நிறைய இருக்குது. அஜித் ரசிகர்களுக்குள்ள அஜித் படம், விஜய் ரசிகர்களுக்குள்ள விஜய் படம். இவங்களை படத்தை கதையை சொல்லுங்க. ஆரம்பத்துலேருந்து மாப்பிள்ளை எடுத்தவனோட டான் மியூசிக்லேருந்து கடைசியில் ஃபைட் பண்ணி முடிகிற தொட்டி க்ளீனாக சொல்கிறீங்க. இப்போ இந்த ஞாபகத்தை எங்கே வருது? அப்போ அதில் இருக்க உங்களுக்கு ஈர்ப்பு ஒரு விஷயம். அப்போ மனசுங்கிறது என்னென்னா, எதையுமே ரசித்து செய்யும் பொழுது உங்களுக்கு அதான் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் தங்கிக்கிறது. அது திரும்ப எதாவது ரிமைண்ட் பண்ணுறீங்களா? ஒன்றுமே கிடையாது. ஒரு தடவை நீங்கள் மனசுக்குள்ளே எதையுமே ஆத்மார்த்தமாக உள்ளே எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு அது என்ன செய்யுது? இயல்பாகவே போய் உள்ளே போய் உட்காந்துக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன ஆத்மார்த்தமாக இல்லாமல் ஏதோ கடமைக்காக ஏதோ வந்துட்டோம், அவர் ஃபீஸ் கேட்டார் கொடுத்துட்டோம், அதுக்காக நம்ம படிச்சுக்கிடுவோம். இங்கே கிளாஸில் உட்காந்துருக்கும் போதே வீட்டு நினைப்பு நினைக்கிறது. நான் என்ன சொன்னேன், ஒரு 12 நாள் தயவு செய்து 12 வகுப்புகள் தான் சொன்னேன். 12 வகுப்புகள் தொடர்ச்சியாக இருக்க போகிறதில்ல. வெளிநாட்டு நபர்கள் என்ன சொன்னாங்க, டிவிடி வழியில் கொடுக்குறோம், ஸ்கைஃபில் படிச்சுக்கிறீங்க. வெளிநாட்டு நபர்கள் ஸ்கைஃபில் படிச்சுக்கிறீங்க. எங்களுடைய நம்பர் ஃபோன் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். எடுக்க முடியலனா திரும்ப கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். வெளிநாட்டு நபர்கள் கண்டிப்பாக ஸ்கைஃப்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ எல்லா வசதியும் வந்துருச்சு.
நேரம் வந்து தான் சார் படிக்க முடியுமா சார்? நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க. யூஎஸ்ஏலேருந்து, அதே மாதிரி அரபு நாடுகள்லேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து நிறைய நண்பர்கள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, சார் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார், நான் இந்தியாவுக்கு வரும்போது படிக்கணுமா சார், இல்லை எப்படி சார்? ஒன்றுமே வேண்டாம், நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருவோம். ஜோதிடம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாமே உங்கள்கிட்ட கையில் கொடுத்துருவோம். ஒரு 3 நாள் 4 நாள் எங்களோட தொடர்பில் இருந்தால் போதும். உங்களுடைய ஓய்வு நேரங்களை ஒதுக்கி எங்களோட ஒரு 3 நாள் இல்லாட்டா ஒரு 5 நாள் தொடர்பில் இருந்தீங்கன்னா போதும். விடுமுறை நாட்களில் இருந்தீங்கன்னா போதும். இப்போ நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறது புரியுதோ கண்டிப்பாக அதே மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். 12 நாள் நான் என்ன சொல்கிறேன்னா சார், ஜாதகம் பார்க்க போகிறீங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்து அவரை போய் கெஞ்ச வேண்டியிருக்கு. இப்போ எனக்கே ஒரு சில டைமில் சங்கடமாக தான் இருக்கும். நிறைய பேர் ஃபோன் அடிச்சு சார் நீங்களே எத்தனை சார் சரிங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. ஏன்னா எங்களுடைய நேரம் அப்படிங்க. நாங்கள் என்னென்ன வகுப்பு எடுக்கிறதுக்காக இருக்கனால எங்களால் வந்து அந்த ஜோதிடத்தை எங்களால் ஒரு சிலருக்கு தனியாக இண்டிவிஜுவலாக சொல்ல முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, இந்த ஜோதிடத்தை போய் ஒரு ஆட்டை போய் பார்க்குறீங்க. பார்த்தா என்ன சொல்லுவார், அப்படிங்களா ரைட்டு, அடுத்து உங்களுக்கு குரு பரிச்சை வந்தோன்னு நல்லா இருக்கும், போயிட்டு வாங்கய்யா. இந்த 7.5 சனி நடக்குதுயா பார்த்துருந்துக்குங்கய்யா, ஒரே படம் போட்டுறாரா? அப்போ உண்மையிலே அவர் பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாருன்னு உங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா அவர் மேலோட்டமாக பார்க்குறாரு. இந்த 12 கட்டம், இந்த 12 கட்டத்தில் உங்களுக்கே தெரியும். இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் இங்கே தான் இருந்திருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, 2.5 வருஷம் இங்கே தான் இருக்காரு சனி. இது காலச்சக்கரத்தில் இது 8வது வீடுங்க. 8வது வீட்டு சனி என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. 8ஆம் வீட்டு சனி அஷ்டமத்து சனி. இப்போ நான் கேட்குறேன், தினசரி பார்த்தீங்கன்னா சரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மேச லக்கணம், இந்த மேச லக்கணம் பார்த்தீங்கன்னா தினசரி, ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 12 ராசி கட்டம். இந்த 12 ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு ஒரு ராசி கட்டத்தில் சராசரியாக 2 மணி நேரம்னா தினசரி யாருக்காவது 2 மணி நேரம் பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் என்ன வரும், அஷ்டமத்து சனி, கண்ட சனி, பொங்கு சனி, மங்கு சனி எல்லாம் வரும். நான் இந்த ஷூட் பண்ணதுக்கு முக்கியமாக காரணமே இந்த சனி பயிற்சி வருது. நான் சனியை பற்றி உங்களுக்கு நன்றாக விளக்கிறேன். எதை 7.5 சனின்னு சொல்கிறோம், எதை கண்ட சனின்னு சொல்கிறோம், எதை பொங்கு சனின்னு சொல்கிறோம், எதை மங்கு சனின்னு சொல்கிறோம், எல்லா சனிக்கும் நான் விளக்கம் கொடுத்துறேன். தயவு செய்து மக்களே பயப்படாதீங்க. 2.5 வருடங்கள் இங்கே இருக்குது. அப்போ 2.5 வருடம் பிறக்கிறோம் எல்லாமே 2 மணி நேரத்துக்கு கொடுத்துருவோம். வாழ்க்கையில் சாகணும்னா எத்தனை பேர் சார் சாகிறது யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ், ஏன்னா ஜாதகம்ங்கிற வார்த்தையிலே பேர் இருக்குது. ஜாதகமாக எடுத்துக்கலாம். இங்கே இருந்தால் ஒரு பலன், நவம்ச கட்டத்தில் இருந்தால் ஒரு பலன். அப்போ 2ஐயும் ஜாதகமாக வைக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தை அதுக்காக இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஜோசியர் தனக்கு சொல்கிறதுக்கு ஜாதகமாக எடுத்துக்கிட்டாரு. அப்படி அந்த ஜாதகங்கிற வார்த்தை வரல. ஜாதகம் என்பது என்னன்னா, நீங்கள் ஒரு சம்பவம் நடக்க போகுது, அந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும், அதுக்கு ஒரு சாதகமான பதிலை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஜாதகங்கிற வார்த்தையை அந்த காலத்தில் சொல்லி வச்சுது. ஆனால் இப்போ உள்ள ஜோதிடம் நினச்சிட்டா அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா யாருமே ஜோசியம் படிக்க வரும்பொழுது எனக்கு 10 வீடு இருக்குது சார், ஏன் வந்துச்சுன்னு சொல்லி யாராவது கேட்குறாங்களா உங்கள்கிட்ட? 4 கார் வச்சுருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொல்லி அது ஜோசியத்தில் பார்த்துன்னு கேட்குறாங்களா? 2 பொண்டாட்டி இருக்குது சார் ஏன்னு சொல்லி கேட்க வர்றாங்களா? 5 குழந்தை இருக்குது சார் ஏன்னு சொல்லி கேட்க வர்றாங்களா? அப்போ கேள்வி என்பது எதில் வருது? சார் 5 பிள்ளை சார், கஷ்டமாக இருக்குது சார். 2 பொண்டாட்டி சார், தலையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்காரு சார், நடத்த முடியல சார், கஷ்டமாக இருக்குது சார். வீடே இல்லை சார், வண்டியே வாங்க முடியல சார். அப்போ எதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி வருது? இல்லை, கஷ்டம். 2 விஷயம்தான். நீங்கள் 2 விஷயத்தை படிச்சுக்கிட்டா போதும். இருக்குங்கிறதுக்கு நீங்கள் வேண்டாம் சார், இருக்குங்கிறது இருந்தால் உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க சார். அப்போ இல்லை கஷ்டம், அது எந்த பாவம்? இல்லைன்னா 12ஆம் பாவம், கஷ்டம்னா 8ஆம் பாவம். அது நீங்கள் போக போக உங்களுக்கே தெரியும். இல்லை என்பது 12ஆம் பாவம், கஷ்டம் என்பது 8ஆம் பாவம். மொத்தம் 12 பாவம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும். வீடுனா எந்த பாவம்? எல்லாருமே சொல்லிடுவீங்க 4ஆம் பாவம். அப்போ வீடு இல்லைன்னா எந்த பாவம்? வீடு கட்டிட்டேன் சார், அதன் ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதை 2ஐயும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். குழந்தைனா எந்த பாவம்? குழந்தை இல்லைன்னா எந்த பாவம்? குழந்தை பிறந்து அதன் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற சார், சங்கடப்பட்டுட்டு இருக்க சார். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். தெரியுங்களா? அப்போ நிறைய நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஜோதிடம் என்பது ஒரு கடல் இல்லை. கடலை எண்ணம் இருந்துட்டு போட்டும் சார், கடலில் எண்ணம் இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன தேவை இருக்குது? கடல் என்பது என்னமா இருந்துட்டு போகட்டும். நமக்கு என்ன தேவையோ, ஒரு நபர் உங்களை நம்பி வரும்பொழுது அந்த ஜாதகர் அவர் திருப்தியாக சொல்கிற அளவுக்கு பலன் தெரிஞ்சால் போதும். அதுக்கு 12 கட்டம் தெரிஞ்சால் போதும். அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் போய்
ஒரு இடத்துல போய் ஜாதகம் போது அவர் என்ன சொல்ல வர்றாருமே தெரியாம போய் உட்காந்துக்கிட்டு சரிங்க சாமி முதல் கேள்வி என்ன கேட்குறீங்க? இதுதான் ஜோதிடத்துக்கு. ஜோதிடர் யாரும் தவறு செய்யறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் என்ன செய்யணும்னா ஜாதகம்னு வந்த உடனேயே முதல் கேள்வி என்ன கேட்குறீங்க? சார் அவங்க பலனே சொல்ல வர்றதில்லை, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்றீங்க? சார் அதுக்கு என்ன சார் பரிகாரம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நான் நிறைய தடவை சொல்லுவேன், அதாவது பரிகாரங்கள் கூட சரியா சொல்றதுக்காகத்தான் ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியா வந்துட்டு அதை உருவாக்கி இருக்காங்க. அதையே சரியா சொல்றதில்லை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பொருட்கள் இருக்கு. இப்போ நானே சொல்லுவேன், நான் திருவாதிரை நட்சத்திரக்காரன், மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கேன். திருவாதிரை நட்சத்திரத்துடைய மிருகம் எது? நாய், ஆண் நாய். ஆண் நாய் என்ன செய்யும்? வல்லுன்னு குலைக்கும். அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வாழ்வாள் கத்துற இல்லையா? வாழ்வாள் கத்துற வேலை என்ன செய்யறேன்? அது நாயினுடைய வேலை. அப்ப திருவாதிரை நட்சத்திரக்காரம்ல என்ன செய்வான்? அவன் வந்து ஆண் நாய். அதுல நல்ல கெட்ட விஷயத்த சொல்றேன். அதுல நாயிலிருந்து என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறணும்? ஒரு எஜமானுக்காக என்ன செய்யும்? ஒரு எஜமானுக்காக எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடியது அதே நாய் தான். இரவு நேரத்துல எந்த நேரத்துல வந்துச்சுன்னா தூக்கத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது யாரு? நாய் தான். எவ்வளவு பெரிய அபூர்வமான அதிசயமான உணவுகள் இருந்தாலும் அந்த உணவை எஜமான் கட்டளையிடாமல் சாப்பிடாது, அதுவும் நாய் தான். அப்ப இந்த கேரக்டர்லாம் யாருக்கு இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரக்காரனுக்கு இருக்கும். சொல்றாங்க இல்லையா, நாய் மாதிரி தொங்க போட்டு தர்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? காமத்துக்காக அலையக்கூடியது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? திருவாதிரை நட்சத்திரங்கள் ஒரு பொதுவான பலன் எடுத்துக்கிட்டு அதுல நம்மளுக்கு எந்த தொடர்புல நம்ம விழுந்திருக்கு, அதன் ரீதியா பலன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ ஒரு சம்பவங்கிறது எதுவுமே தெரியாம நம்ம என்ன செய்யறோம்? பயந்துக்கிறோம். கொண்டு பணத்தை கொடுக்குறீங்க, 5000 10,000 25,000 சொல்லி என்ன செய்றீங்க? பணத்தை கெட்டிறீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. கெட்டிட்டும் அவர் உண்மையை சொன்னாரா இல்ல பொய்யை சொன்னாரா உங்களால தெரியல. அதுக்கு ஒரே ஒரு முறை படிச்சுக்கிறீங்களேன், ஒரே ஒரு முறை படிச்சுக்கிறீங்களேன். செல்போன் யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம வருஷம் பூரா போயிட்டு கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்வது எப்படி, செல்போன் கோர்ஸ் கற்றுக்கொள்வது எப்படிமா கோர்ஸ் போனோம், அதெல்லாம் எப்படி படிச்சுக்கிட்டோம்? நமக்கு தேவைகள் இருக்கு, அன்றாட தேவைகள் இருக்கு. டெய்லி கோச்சாரம் டெய்லி போய் என்ன செய்யறோம்? இன்னைக்கு வந்து அதிகமான வருமானம் யாருக்குன்னா சார், ஜோசியர்களுக்கு தான் சார். இன்னைக்கு அதிக வருமானம். எந்த வீட்டில் காலைல எந்திரிச்ச உடனே யாராவது ஒரு வீட்டில் காலைல எந்திரிச்ச உடனே ராசி பலன் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரேரா வேணா ஒரு சில வீடுகள் இருக்கும். எல்லாரும் வீடுகளையும் காலைல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காலைல இருந்துச்சு வாக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய இடத்துல ராசி பலன் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அந்த ராசி பலன் ஓடுறது உங்களுக்கு பொருந்துதா? பொருந்தும். எப்படி? நானே ஒரு பலன் சொன்னேன்னா பொருந்தும். இப்போ மிதுன லக்கணத்துக்காரன் ஒரு சம்பிளா சொல்றேன், மிதுன லக்கணத்துக்காரங்க. ஏன்னா அது காலச்சக்கரத்தில் 3ஆம் வீடு. என்ன ராசி? காற்று ராசி, உபயத்தன்மை. அப்போ மிதுன லக்கணத்துக்காரங்க என்ன செய்ய? ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, சுத்திட்டே இருப்பாங்க. அதனுடைய 2ஆம் வீடு எது? இது நீர் ராசி, சந்திரனுடைய வீடு. அப்ப நிலை இல்லாதது. பொதுவாகவே பணங்கிற விஷயத்துல அவங்கள்ட்ட எப்போதுமே ஒரு நிலை இல்லாத தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் என்பது 15 நாள் இரவு 15 நாள் பகலை கொடுக்கறதுனால உங்களுக்கு 15 நாள் வளைபிறை 15 நாள் தேய்பிறைன்னு சொல்றோம் இல்லையா? அதனால என்ன சொல்லுவாங்க? 2ஆம் வீடு. ஏன்னா காலச்சக்கரத்துல 4ஆம் வீடு வந்து இவருக்கு 2ஆம் வீடா இருக்கிறதுனால என்ன சொல்றோம்? பணங்கிற விஷயம் அவருக்கு ஒரு நீர் ராசி. அது நீர் போல ஒரு இடத்துல வரும், ஒரு சில இடத்துல போய்கிட்டே இருக்கும். 3ஆம் வீடு எது? சிம்மம். சிம்மம் என்ன சொல்றீங்க? தைரியத்துக்கு காரகன், சிங்கத்துக்கு காரகன், காட்டுல ராஜாவுக்கு காரகன் சொல்றீங்க. அப்ப 3ஆம் பாங்கிறது மிதுன லக்கணத்துக்கு தைரியம். அப்ப தைரியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்புறம் என்ன சொல்லலாம்? காலச்சக்கரத்துல 5ஆம் வீடு, குழந்தைகள் மேல ஒரு பாசம். இல்லாட்டா பயணங்கள் போனாருன்னா என்ன செய்வாரு? சுகமா இருக்கணும்னு விரும்புவாரு. ஏன்னா காலச்சக்கரத்துல 5ஆம் வீடு இவருக்கு 3ஆம் வீடு. பயணம் என்பது 3ஆம் வீடு. காலச்சக்கரத்துல 6ஆவது வீடு இவருக்கு 4ஆவது வீடு. அப்ப வீடு என்பது கடன் வாங்கி தான் கட்டணும். ஏன்னா 6 என்பது கடன், இவருக்கு 4ஆவது. அதுக்கடுத்து 5ஆம் வீடு மனைவி, காலச்சக்கரத்தில் அது 7ஆவது வீடு. அப்ப கண்டிப்பாக காதல் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் வீடு, சுக்கிரன் இல்லையா இருக்கு. அதுக்கடுத்து 6ஆம் வீடு பாருங்க, காலச்சக்கரத்தில் 8ஆவது வீடு. வேலையில ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வேலைக்கு போறதை அவரு யோசிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஃப்ரீயா சுத்திரம்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் நாலேஜ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா மிதுன லக்கணங்கள் என்ன சொல்றோம்? கம்ப்யூட்டர் காலச்சக்கரத்தில் 3ஆவது கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியுங்களா, கணித அறிவு, புத்திசாலித்தனம் தெரியுங்களா. அதுக்கடுத்து சொன்ன 7ஆவது வீடு 9, காலச்சக்கரத்துக்கு 9ஆவது வீடு என்ன செய்யுது? இவருக்கு 7ஆவது வீடா வருது. இவரோட ஒய்ஃப் வந்து நிறைய செலவழியா இருப்பாங்க. ஏன்னா 9லாம் தர்மகாரியம் சொல்றது. அதே மாதிரி என்ன செய்வாங்க? தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும். அப்பா மேல அதிகமா பாசம் இருப்பாங்க. ஏன்னா 9ஆவது வீடுங்கிறது இது. இன்னொன்று என்ன சொல்லலாம்? மனைவியோட சேர்ந்து நிறைய சுத்துவார்னு சொல்லலாம். 9ங்கிறது நீண்ட தூர பயணங்கள். காலச்சக்கரத்தில் 10ஆவது வீடு
இவருக்கு 8வது வீடு அமையுது. காலச்சக்கரத்துங்கிறது சார் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். காலச்சக்கரம்லாம் ரொம்ப பயந்துறேன். காலச்சக்கரம்னா இப்போ உள்ள ராசி கட்டம் சார். மேசத்திலிருந்து சொல்றதுங்க. மேசத்துலேருந்து 10வது வீடுங்க. மிதுன லக்னத்துக்கு இது 8வது வீடா வருது. அப்போ 8வது இடம் பண்ணுது, தொழில் பண்ணாருன்னா ஜாதகர் ஒரு பிரச்சனையை சந்திப்பார். பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். காலச்சக்கரத்தில் 9வது வீடு, காலச்சக்கரத்தில் 11வது வீடு இவருக்கு 9வது வீடாக அமையுது. அப்போ தந்தை மேலே ஒரு பாசம் இருக்கலாம், இல்லாட்டா என்ன சில ஆன்மீக விஷயங்கள் ஆராய்ச்சிகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். காலச்சக்கரத்தில் 12வது வீடு இவருக்கு 10வது வீடாக வருது. அதனால வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணலாம், இல்லாட்டா மறைமுக தொழில்கள் பண்ணலாம். ஏன்னா 12வது வீடுங்கிறது ரகசியமான விஷயங்கள் எடுத்தோம். ரகசிய தொழில் பண்ணால் அவர் ஜெயிக்கலாம். காலச்சக்கரத்தில் 11வது வீடு இவருக்கு லக்னத்தில் 1வது வீடாக வருது. அப்போ இவருடைய அபிலாசைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நிறைவேறும். ஏன்னா 11ஆம்ங்கிறது ஆசைகள் நிறைவேறுதுன்னு சொல்கிறது. காலச்சக்கரத்தில் 12வது வீடு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தில் 2வது வீடு இவருக்கு 12வது வீடு அமையுது. அப்போ பணங்கிற விஷயத்தில் இவருக்கு நிறைய விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுலாம் ஆமாம் சார், இது ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக தான் சார் இருக்குது. இப்படித்தான் ஒவ்வொரு இதுக்கு நம்ம சொல்ல போகிறோம். நான் உங்களுக்கு திரும்ப வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சொல்லும்போது முழுமையாகவே சொல்கிறேன். அப்போ உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 4ஆம் வீடு யாருக்கு? மிதுன லக்கணத்துக்கு இது 4ஆம் வீடு. 1 2 3 4. காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு. அப்போ கடன் வாங்கி தான் கட்டணும். கடன் வாங்கி கட்டும்போது என்ன சொல்லுவீங்க? இங்கே சூரியன் என்ன சொல்லுவாங்க? அரசாங்க கடன் வாங்கி கட்டணும், இல்லாட்டா அப்பாவிட்ட கடன் வாங்கி கட்டணும். இல்லைனா இங்கே என்ன செய்ய சந்திரன் என்ன சொல்லலாம்? அக்கா இல்லாட்டா அம்மாவதி செஞ்சு கட்டணும்னு சொல்லலாம். செவ்வாய் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? சகோதரன் ரீதியாக அவர்கிட்ட போய் கடன் வாங்குங்கன்னு சொல்லலாம். இப்படி காரங்களை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் சார். இது சொல்லுவது உங்களுக்கு என்ன சொல்லுவீங்களாட்டா? வீடு கட்டினா ஒரு நோய் வந்துட்டே இருக்குங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு நோய் உருவாகும். ஏன்னா 6ஆம்ங்கிறது நோய் ஸ்தானம்னு சொல்கிறோம். வீடு கட்டுறதுனா ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்குங்க. 6ஆம்ங்கிறது கடன் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கஷ்டப்பட்டு தான் சார் வீடு கட்டினேன் அப்படின்னா 6ஆம்ங்கிறது உழைப்புன்னு சொல்கிறது. உழைச்சி தாங்க நானா தாங்க வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ஒரு பலனுங்கிறது இது பொதுவான பலன். நான் ஏதை சொல்ல வர்றேன்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா எங்கே ஆரம்பிக்கிறேனோ எங்கே ஆரம்பிக்கிறோனோ அந்த ஆரம்பிக்க திரும்ப வந்துடுவேன். அது நல்லா புரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எதுக்கு சொன்னேன்னா ஒரு சின்ன விஷயம். காலைல என்ன செய்றீங்க? டிவியில் பார்க்குறீங்க. அது என்னென்னா மொத்தம் இது 12 ராசி. இப்போ சராசரியாக ஒரு 600 கோடி பேச்சு 50 கோடி பேருக்குள்ள ராசி லக்கணம். அதை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 50 கோடிக்கு பேருக்குள்ள ராசி நட்சத்திரத்துக்கு காலைல உட்காந்து என்ன செய்கிறோம்? நமக்கு ஏதாவது கிடைக்குமா? இன்று பணம் வரும் நாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? பணம் வந்துடுதா? இன்று சந்தோஷமான நாள், சந்தோஷம் கிடைச்சிடுதா? நீங்கள் போரும் இடத்தில் அதை தான் என்ன செய்கிறாங்க? தெளிவாக கடைசியாக இதையெல்லாம் மீறி தசாபுத்திகளை பார்க்க வேண்டும். அப்புறம் இதுக்கு காலைல உட்காந்து இந்த வேலையை செய்யணும்? தேவையே இல்லையே. கடைசி சொல்கிறாங்களா சொல்லலையா ஒரு வார்த்தை? இதையெல்லாம் மீறி அவருடைய தசாபுத்தி பலன் பிரகாரம் அவருடைய விதி பிரகாரம் இது அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்களா? ஒரு குறிப்பு போட்டுறாங்கல்ல, கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டுறீங்க இல்லையா? 500 ரூபாய்க்கு கேட்டினால் போதும், காரை எடுத்துக்கொள்ளலாம். கண்டிஷன்ஸ் அப்ளையும் போடுறது மாதிரி எல்லா ஜோதிடர் என்ன செய்றாங்க? கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணினா தெரியும். கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய தசா விதி புத்திகள் பிரகாரம் நடக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சனி பயிற்சி வரப்போகுது. பாவம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் நகர்றதே இல்லை சார். பாவம். ஏன்னா சூரியன் அப்படியே தான் நிற்கும், செவ்வாய் அப்படியே தான் இருக்கும், சுக்கிரன் அப்படியே தான் இருக்கும், புதன் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த குருவும் ராகு கேதும் இந்த சனி மட்டும்தான் நகருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி, அவங்களுக்கு மட்டும்தான் புத்தகம் போடுவாங்க. இது நம்புறது மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது சூரிய பயிற்சிக்கு புக்கு போட்டிருக்காங்களா? புதன் பயிற்சிக்கு புக்கு போட்டிருக்காங்களா? செவ்வாய் பயிற்சிக்கு புக்கு போட்டிருக்காங்களா? ஏன்னா அதெல்லாம் மாதக்கோள்கள். புக்கு போட்டால் நம்ம வண்டவாளம் தெரிஞ்சு போயிடும். புக்கு போட முடியாது. ஏன்னா மாதம் மாதம் போட்டால் தான் நீங்கள் உண்மையை தெரிஞ்சு சாயம் வெளுத்து போயிருங்களே. வருஷத்துக்கு ஒரு தடவை ஏமாற்றலாம், அது குரு வச்சு. 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏமாற்றலாம், அது ராகு இதை வச்சு. 2.5 வருஷத்துக்கு ஒரு ஏமாற்றலாம், அது சனி. ஏன்னா அந்த பணத்தை வச்சே போதும், கிட்டத்தட்ட அந்த வாழ்க்கையே ஓட்டிடலாம். நான் தவறாகவே சொல்லலை. நீங்கள் சொல்கிறது உங்கள் மனச்சாட்சிக்கு கேட்டு பாருங்க. இது கரெக்டாக இருக்கா? இந்த சனி பயிற்சி எத்தனை பேருக்கு பாதிப்பு கொடுக்குது சொல்கிறீங்களா? என்ன இத்தனை ராசிக்கு பாதிப்பு கொடுக்குது உண்மையா? இல்லை நல்லது கொடுக்குறது பூரா நல்லது நடக்குதா? அப்படி பார்த்தா என்ன ஆகும்? குரு பயிற்சி ஒன்றுமே வேண்டாம். 3 5 7 9 பார்வை நல்ல பார்வைன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு பார்வை நல்ல பார்வை பார்க்கட்டுமே. 5 7 நல்ல பார்வை பார்த்தாவே போதுமே. ஒரு ராசிக்காரருக்கு நல்லா இருந்தால் இப்போ என்ன ஆகுங்க? 12 வருஷத்தில் உலகமே சுவிச்சமாயிருமே. அப்புறத்துக்கு ஜோதிடம் எதுவுமே தேவையில்லையே. யாருமே வேலை பார்க்க தேவையில்லையே, எந்த வேலையும் பார்க்க தேவையில்லையே. அப்போ நமக்கே தெரியுது, ஜோதிடருக்கும் தெரியுது விதி. அதை என்ன செய்கிறோம்? காலைல கேட்குறோம்,
1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதில் ராசி வந்து நான் ஒன்று போய் வேகமாக பார்க்குறேன்னா ராசிங்கிறது அவருக்கே தெரியும். ராசிங்கிறது ஒன்றும் செய்யாதுன்னு அவருக்கே தெரியும். ஏன்னா ராசி என்பது ஒருத்தர் பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு சதயத்தில் போகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கிறீங்க சார். இந்த சதயத்தில் போகுதுன்னா இன்னைக்கு பிறக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராகுதசை தான். அப்போ ராகுதசையிலேயே நம்ம இருந்துறோமா? ஜோதிடர்களே நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாம எல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல. சொன்னோம்னா பாவம் மக்கள் விழிப்படைஞ்சிருவாங்க. மக்கள் விழிப்படைஞ்சா நமக்கு வருமானம் போயிடும். என்ன காரணம்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அது ராகுதசை. ராகுதசையில் ஏதோ ஒரு புத்தியில பிறந்திருப்பீங்க. அதுக்கடுத்து ராகுதசைக்கு சதயத்துல இருந்து அதுக்கடுத்து எங்கே போகும்? பூரட்டாதிக்கு போகும். பூரட்டாதியில போகும்போது ராகுதசை என்னவாகுது? குருதசையா ஸ்டார்ட் ஆயிருது. அப்ப சந்திரன் என்பது பிறப்பு நட்சத்திரம் இங்க இருந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு போகுதா போகலையா? பூரட்டாதிக்கு போகும். 16 வருடங்கள் போகும். 16 வருடங்கள் போன பின்னாடி அதுக்கடுத்து எங்கே போகும்? குருக்கு அடுத்து எங்கே போகுது? உத்திரட்டாதி. இது சனியுடைய நட்சத்திரம். அப்ப சனி மகாதிசை சொல்றீங்களா என்ன? சனி மகாதிசை. அதுக்கடுத்து எங்கே போகுது? ரேவதிக்கு போகுது. அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு தக்க பிறந்த நட்சத்திரம் என்ன ஆகுது? சந்திரன் மூவ் ஆகிட்டே இருக்காரு. ஆனா லக்ன நட்சத்திரம் மாறுமா? மாறாது. உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது லக்ன நட்சத்திரம் நீங்க எடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க. அப்ப லக்ன நட்சத்திரம் யாருமே எடுக்கிறதே இல்லை. என்ன அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிற நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் சொல்றீங்க. மாறிக்கொண்டே இருக்கிற நட்சத்திரத்துக்கு தான் நீங்க பலன் சொல்றீங்க ஒழிய அது எந்த அளவுக்கு நம்ம பாக்கெட் நிறையறதுக்கு வேணா உபயோகப்படும் ஒழிய கண்டிப்பாக மக்களுக்கு இது உபயோகம் வராது. ஏதோ நடக்கலாம். ஒன்று சொல்றேன் இல்லையா, ஒரு கோழி ஒரு குப்பையை கிளறும் பொழுது ஒரு சின்ன உணவுத்தூளை கிடைச்சவொடனே எப்படி கொக்கரிக்குது? போகாம கொக்கரிக்கல. ஆனால் எவ்வளவு குப்பையை கிளறிட்டு ஒரே ஒரு சின்ன துளியே எடுக்குது. நான் கிளாஸ்ல அதான் சொல்லுவேன், நிறைய புத்தகங்கள் படிங்க, அதில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அது பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று நடந்தவொடனே இன்னைக்கு ராசி பலன் எனக்கு போட்டிருந்தான்ல எனக்கு கிடைக்கும்ட்டு, அதான் கிடைச்சிருச்சுல. அதே மாதிரி நல்லது ரைட்டு கெட்டது நடந்து என்னது வாழ்க்கை இன்னைக்கு பூரா அவனுக்கு மனசே. ஏன்னா மனம் என்பது சார், மனம் என்பது மனம் தான் இன்னைக்கு மெயினாக. 3ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ஜாதகருக்கு. 3ஆம் பாவத்தை நீங்கள் சிதைச்சிங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. சூரியன் கெட்டு போச்சுங்க உங்களுக்கு கண்ணாடி போடணுமியா அப்படின்னா அவன் அதை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்க போதியான்னு சொன்னால் அவர் அதை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். ஜாதகம் என்பது மக்களுக்கு சாதகமாக சொல்ல வந்ததே ஒழிய ஜாதகருக்கு ஜாதகமாக ஜோதிடருக்கு ஜாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த யூடியூப் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க கொஞ்ச நாள் ரொம்பலாம் வேண்டாம். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு ஜோதிடத்தை? அதான் சொல்ல நான் ஆரம்பத்தை சொன்னதுக்கே வரேன். ஜோதிடத்தை போய் நீங்கள் கையை கட்டி நிற்கிறீங்க. அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்றீங்க? அதை நம்பிக்கிட்டு கடைசியில் வாழ்க்கையில் பெத்த பிள்ளையவே என்ன செய்றீங்க? 2 வருஷம் என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறீங்களா? ஒதுக்கி வைக்கலையா? அவருடைய மனவேதனை எப்படி இருக்கும்? ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பையனை கொண்டு என்ன செய்றீங்க? ஹாஸ்டலில் சேர்க்குறீங்க. காரணம் என்னென்னா எங்கள் குடும்ப சிஷியர் சொல்லிட்டாரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, ஏன்னா சூரியனும் சனியும் ஒன்றா வருது, அதனால் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்கக்கூடாதான், அதனால் கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து அவன் பாவம் பொழுதோடு அப்பா அப்பான்னு சுற்றிட்டு இருந்திருப்பான். அவனை கொண்டு எங்கே ஒன்று சேர்க்குறீங்க? கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துறீங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சி செய்கிறோமா இல்லை கெட்டது நினச்சி செய்கிறீங்களா? அப்போ நல்லது நடக்குதான்னு கூட தெரியாமல் போய் ஒரு இடத்துல பணத்தை கட்டி அவர் குறிப்பிட்ட நேரத்தில் போய் நின்று நீங்கள் பணத்தையும் கொடுத்துட்டு கேட்குற கேள்விகளுக்கு பயந்து கேட்குறீங்க. ஏன்னா 2 கேள்வி 3 கேள்விக்கு கூட அவர் நோட்டை மூடிடுவார். நிறைய கேள்விகளை கேட்க முடியாது உங்களால். ஏன்னா 4 கேள்வி 5 கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக நோட்டை மூடிடுவாங்க. அப்புறம் எப்படி உங்களால் கேட்க முடியும்? ஏன்னா அதுக்கு மேலே அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவர் தான் சாமியே, அவர் தான் கடவுளே. சாமி சொல்லுங்க சாமி, சாமி சொல்லுங்க சாமி, சாமி கடவுளே சாமி. நான் இங்கே நாத்திகம் பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா கிரகங்கள் நல்லதைத்தான் செய்யுது. நல்ல இடத்துல இருந்தால் எந்த ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் கெட்டதைத்தான் செய்யும் கெட்டதை இருந்தால். அப்போ ஜோதிடம் என்பது உண்மை. அந்த ஜோதிடத்தை நீங்க ஏன் ஒழுங்காக படித்துக் கொள்ளவில்லை? எத்தனையோ சொல்றீங்க நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். நான் சொன்னேன் வீடு கட்டிட்டாரு நடக்கும், அது அவருடைய விதிப்பை என்ன இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் அறகுறையாக கற்றுக்கிட்ட ஜோதிடத்தால் இல்லை. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, எல்லாரும். ஏன்னா திறம்படமான ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. கரெக்டாக எடுத்து ஜோதிடத்தை கணித்து சொல்கிற ஜோதிடர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. துல்லியம் வரும்பொழுது அப்டேட் வரும்பொழுது எல்லா விதத்துலையும் ஏற்றுக்கிறோம்.
மருத்துவத்தில் ஏற்றுக்கிறோம், கல்வியில் ஏற்றுக்கிறோம், வாழ்க்கையில் ஏற்றுக்கிறோம், எல்லாத்துலையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் என்ன செய்யறோம்? திரும்ப இருக்க மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம்? திரும்ப திரும்ப அங்கே தான் போகிறோம். அஷ்டவர்க்கம், பரிவர்த்தனை, நீசம், யோகம், திரும்ப திரும்ப அங்கே தான் போகிறோம் ஒழிய அதில் மட்டும் என்ன செய்யறோம்? நம்ம அதில் அப்டேட்டை நம்ம ஏற்றுக்கிறே மாற்றோம். அப்போ என்ன, நம்ம வந்துட்டு ஒரு பிடியிலிருந்து நான் அப்படி தான் இருப்பேன், இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற நல்லதான் இருக்க ஒழிய அப்டேட்டுங்கிறதுக்கு எல்லாம் காலங்களுக்கு தக்க கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா விதத்திலையும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். மாற்றம் என்கிற வார்த்தையை தவிர எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் ஜோதிட கலையில் மட்டும் மாற்றத்தை எடுத்துக்கிற மாட்டீங்க? இதனால பாதிக்கப்படுறது யாரு? பணம் கொடுக்குறவங்க தானே. உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறவங்க தானே ஏமாந்து போறாங்க. அப்போ நீங்கள் ஏன் போட்டு தேவையில்லாமல் இது பண்ணணும்? ரொம்பலாம் வேண்டாம். அறிவியலுங்கிறது சாதாரண என்ன செய்யுது, எத்தனை பேர் பாவம் புத்தகத்தை படித்து வச்சுக்கிட்டு எனக்கு திருமண பொருத்தம் பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண பொருத்தம் பார்க்குறீங்க. எனக்கு ஜாதகம் நல்லா தெரியுங்க, என்னுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அதை நான் சொன்னேன். இப்போ பிறப்பு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க? அந்த நட்சத்திரத்துக்கே பலன் பார்த்துட்டு இருக்கீங்க. அது உடல் தான், இல்லைன்னு சொல்லல. உடல் வளர்ந்து கொண்டே இருப்பது. அது தசாபுத்திகளை அடுத்தடுத்து என்ன செய்து, சந்திரன் என்பவர் தசாபுத்திகளை நடத்தி கொண்டிருப்பவர். உங்கள் உடம்புல ஓடுறதுல உடம்புல 75% 70% நீர் தான் இருக்கு. அப்போ உடல்ல எப்படி ஒரு உயிர் உருவாகிறதுக்கு எது காரகன்? சூரியன். சூரியன் இல்லாமல் எந்த உயிரும் உருவாக முடியாது. உயிரினங்களில் 2 விதம் இருக்கு. என்ன, நம்ம என்ன செய்வோம்? பகல்ல எப்போதுமே என்ன செய்வோம்னா நம்ம வந்துட்டு ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். ஆனால் தாவரங்கள் என்ன செய்யுது? உயிரினங்கள் என்ன செய்யும்? தாவரங்கள் ஆக்சிஜன் என்ன செய்யுது? இரவு நேரத்தில் ஆக்சிஜனை சுத்தப்படுத்திட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது, பகல் நேரத்தில் ஆக்சிஜனை வெளியிடுது. 2 வேலையை செய்யுது. இதுதான் உயிரினங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் யாரு? சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் யாரு? மூளைக்கு காரகர். அந்த மூளையில ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு காரகன் யாரு? சந்திரன். சந்திரன்ங்கிறது நீர். அதனால அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த சந்திரனுடைய இதை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த அமாவாசை அப்பெல்லாம் கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி ஏற்படும். ஏன்னா சந்திரனுடைய மாற்றங்கள், ஏன்னா நீருக்கு காரகன். உங்க உடல்லையும் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கிறது, உங்க உடல்லையும் சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. இது சந்திரனுடைய காரகன். சந்திரனை பொறுத்தளவு என்ன ஆகும்? லக்கணங்கிறது மாறாது. ஒருத்தருக்கு இங்க மிதுன லக்கணமாக இருந்து அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா அது லக்கண நட்சத்திரம் அவருக்கு. அவருடைய இயல்பு அது எப்பவும் மாறாது. அதான் மாறாது ஐயா, மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு இருக்கு. நம்ம லக்கண நட்சத்திரத்தை பார்க்கறதே இல்லையே. நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துறோமே. யாருக்கு வந்துட்டு பிறப்பு நட்சத்திரம் இருக்கோ அதை வச்சு தானே நம்ம ராசின்னு சொல்லி ஒப்பேத்திட்டே இருக்கோம். லக்கணங்கிறது உயிர். அந்த உயிருக்கு நம்ம பலனே சொல்றதே இல்லை. லக்கண பாவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மற்றதுக்கு போகிறோம் பலன் சொல்கிற மொழியே இந்த இது அதை கூட என்ன செய்யறோம்? ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க. மற்ற பேர் என்ன செய்கிறாங்க? ஏதோ பேருக்கு இதுவும் சேர்ந்தா போதும், இது இருந்தால் போதும். கொஞ்சம் படிச்சுக்கிறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்க வந்துட்டோம், நிறைய பாரம்பரிய படிக்கல படிக்க வந்திருக்கீங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்லுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்கும். எல்லா விஷயங்களும் சார் நீ என்ன பெரிய இங்கே திருத்துறதுக்கு வந்திருக்கெல்லாம் கேட்க வேண்டாம். யாருக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்கிறதுலையும் தவறு இல்லை. ஒரு விஷயங்கள் என்னவோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இயல்பாகவே என்ன சொல்லுறேன்னா, கிரகங்களை பொறுத்தளவில் எந்த கிரகமும் நல்லதையோ கெட்டதையோ செய்யாது. அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தக்க ஒரு பலனை கொடுக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன செய்யலாம்? ஒரு வீடுங்கிறது 4ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவத்தில் குருவாக இருந்தால் என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக கல்விச்சாலையோ இல்லை கோயில் ஆலயங்கள் இருக்கிற இடத்துலையோ ஒரு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதே நீங்கள் செவ்வாயாக இருந்தால் என்ன சொல்லலாம்? ஒரு தோட்டத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே சூரியனாக இருந்தால் என்ன சொல்லலாம்? தந்தையினுடைய வீடோ இல்லைன்னா கவர்மெண்ட்டு லோன் போட்டோ இல்லைன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ அந்த நீங்கள் கட்டின விட வாடகைக்கு விடலாம். அட்லீஸ்ட் ஒரு ஏடிஎம், அது ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மாதிரியாச்சு உள்ளே விட்டு அதன் ரீதியாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். எதையோ ஒன்று சொல்லலாம், காரகத்தின் ரீதியாக, தொடர்புகள் ரீதியாக. சந்திரன்னா என்ன சொல்லுவீங்க? நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வீடு அமையும். நீர்நிலைக்கு பக்கத்தில் வீடையும் இல்லாட்டா அம்மாவுடைய சொத்தின் மூலமாக வீட்டை கட்டியிருப்பார். சுக்கிரன் என்ன சொல்லுவீங்க? அப்பார்ட்மெண்ட் டைப் வீடு. வீட்டில் வந்து அழகு சாதன பொருட்கள் நிறையா வச்சுக்கிறீங்க. அதே சனினா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் அவுட்ரான இடம், விலை மதிப்பு கொஞ்சம் கம்மியான இடம், கொஞ்சம் உழைக்கும் பக்கம் இருக்கிற இடம், ஸ்லம் ஏரியா, எப்படி வேணால் எடுத்துக்கலாம் சனிங்கிறது. ஏன்னா சனி என்பது தொழிலாளர்கள் சொல்கிறது. புதன் என்பது என்ன? 1 மடங்குக்கு 2 மடங்கு, ஒரு முறைக்கு 2 வீடாக கட்டுறது, குயிக்காக வீடு கட்டுறது, சிறு வயதிலேயே இளமையிலே வீடு கட்டுறது. இப்படி கிரகங்கள் ரீதியாக நம்ம மாற்றி பலன் சொல்லலாம் ஒழிய, ராகு வேறு என்ன செய்யணும்? பிரம்மாண்டமாக வீடு கட்டுவது, வெளிநாட்டு சம்பாத்தியின் மூலமாக வீடு கட்டுவது, கேதுவாக இருந்தால் குறுக்கு சந்தில் வீடு கட்டுவது, சிறிய வீடாக அமைவது,
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ரீதியாக வந்துட்டு சில மாற்றங்கள், அதாவது தன்மை மாறுமே ஒழிய பலன் என்பது வீடுதான். பலன் என்பது வீடுதான். ஒருத்தர் பேசுறாருங்க, ராகு இருந்தால் எப்படி பேசுவார்? பிரம்மாண்டமா பேசுவார், பேச்சில் ஒரு பிரம்மாண்டம் தெரியும். குருவா இருந்தால் செய்கிறாரு, சாந்தமாக பேசுவார். சுக்கிரன் இருந்தால் கவர்ச்சியாக பேசுவார். செவ்வாய் இருந்தால் ஒரு முரட்டுத்தனம் துணிச்சலோடு பேசுவார். நீங்கள் உடனே இந்த பழைய ஜாதக இடத்துல போயிடாதீங்க சார், தயவு செய்து. நாங்கள் படிக்க வந்தது வந்துட்டு இன்னும் அந்த டாப்பிக்கே உள்ளே போகலை சார், எனக்கு ஜாதக இடத்துல 2ஆவதுல செவ்வாய் இருக்குது சார், நான் துணிச்சலாகவே பேச மாட்டேன் சார்னு சொல்லிடாதீங்க. லக்கணத்துக்கு 2ல் செவ்வாய் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஜாதக இடத்துல இந்த பாருங்க, நான் வந்து சார் மீன லக்கணம் சார், எனக்கு 2வது வீட்டில் செவ்வாய் இருக்குது சார், நான் துணிச்சலாகவே பேச மாட்டேன் சார், சரியான பயந்தாங்குழி இருக்கா சார், தயவு செய்து எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது இங்கே சப்ளாடு தியரி படிக்க வந்திருக்கோம். உபநட்சத்திர முறை, ஒரு நட்சத்திரத்தை, ஒரு நட்சத்திரத்திலிருந்து உபநட்சத்திரம், அது ஒன்றும் பெரிய முறையே கிடையாது சார், ஏற்கனவே உள்ளதுதா சார். ஏற்கனவே என்ன சொல்கிறோம், பழைய முறையில் இங்கே பாருங்க சதய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா ராகு தசை. அதுக்கடுத்து என்ன செய்யற, ஒரு புத்தி கண்டுபிடிக்கிறோமா, ராகு தசையில் ஒரு புத்தி ஏதோ கண்டிப்பாக இருக்கும். அந்த ராகு தசையில் 9 புத்தி இருக்கும் கண்டிப்பாக. அந்த 9 புத்தியில் என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு புத்தியத்தை நம்ம கணக்கிட்டு சொல்கிறோம். அந்த புத்தியத்தை இப்போ உங்களுக்கு உபநட்சத்திரம் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து என்ன செய்வீங்க, ஒரு அந்தரம் கண்டுபிடிப்பீங்க, அதைத்தான் இங்கே உபநட்சத்திரம் சொல்கிறோம். பழைய முறையில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷனோட முடிச்சிருவாங்க. இங்கே துல்லியமாக எடுக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. துல்லியமாக எடுத்து படிக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்பொழுது வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன, திருக்கணிதம்னா என்ன, இந்த நவீன கால முறை என்ன, இந்த முறை ஏன் படிக்க வந்திருக்கோம், அதுக்கு விளக்கம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கடுத்து படிக்கிறதுக்காக உள்ளே போகலாம். ஏன்னா கல்வி என்பதை நல்ல கல்லுங்க, கற்கரை வந்து சொல்கிறாங்க இல்லையா, கற்பதை வந்து கற்க கசரன்னு சொல்கிறது மாதிரி வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக கற்றுக்குங்க சார். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, ரொம்பலாம் அதுக்காக வந்துட்டு எனக்கு இவ்வளோ வேணும் சார், நான் பெரிய பெரிய ஜோதிடராக இருக்கிற சார், நான் பாரம்பரியத்திலேருந்து எல்லாரும் தெரியணும் சார், நான் வந்து வசிஷ்டருடைய இதை தெரிஞ்சுக்கிறேன்னு, வியாசரை தெரிஞ்சுக்கிறேனும், நான் வந்து ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் இங்கே வருவேன்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்று இந்த சொல்லுவாங்க, ஒரு இதில் ஒருத்தர் போட்டில் போயிட்டு இருந்தாராம், 2 பேர் போட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், அவர் வந்து ஆக்சுவலாக வேதம் ஓதுறவர், அந்த படகோட்டியை பார்த்து கேட்டிருக்காரு, ஐயா நீங்கள் பகவத்கீதை தெரியுமான்னு கேட்டிருக்காரு. ஐயா சார் பகவத்கீதை எனக்கு என்னமே தெரியாது. ஐயோ போச்சு, என் வாழ்க்கையில் 10 வருஷம் வினாக்கிட்டே அப்படின்ட்டு. அதுக்கடுத்து மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டாராம். எனக்கு அதுவும் தெரியாது சாமி, நீங்களாம் படித்தவங்க, நாங்கள் எங்கே சாமி படகு ஓட்டுற வேலை, காலைல இருந்துச்சு ஈவினிங் வரை அந்த வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு தூங்குறாள், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயோ இன்னொரு 10 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்டேப்பா. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு நான் பழைய காலத்தில் புராணங்கள்லாம் தெரிஞ்சேன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரி திடீர்னு படகுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சான். ஓட்டை விழுந்துன்னு தண்ணி உள்ளே வந்திருக்கு. உள்ளே வந்தோன்னா அவர் கேட்டாராம், திரும்ப அவர் படகு ஓட்டி கேட்டாரா, ஆட்ட அந்த வர்ற வேத ஓதர்கிட்ட அந்த கேட்டிருக்காரு, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்ட்டு. நீச்சல் தெரியாது ஐயா, உங்கள் வாழ்க்கையே போச்சையா அப்படின்னு சொன்னது மாதிரி. இதெல்லாம் இயல்பாக என்னென்னா சரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவசியம் இல்லை, அந்த படகோட்டிக்கு என்ன நீச்சல் தெரியணும், படகு ஓட்ட தெரியணும். அது மாதிரி ஜோதிடருக்கு என்ன 12 கட்டங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், அதனுடைய தசாபுதிகள் தக்க எப்படி பலன் சொல்லணும், இது தெரிஞ்சால் போதும் சார். சார் நிறைய நாங்கள் சார், நான் வந்து இது வர வாங்கியிருக்குன்னு நினச்சேன் சார், உங்களுக்கே ஒரு கொடுப்பினை இருக்குது சார், நீங்களே பெரிய ஏதோ முன் ஜென்மத்தில் பெரிய தவம் இருந்து வந்திருப்பீங்க, இருக்கலாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கலாம், அதுவும் கிரகங்கள் தான் ஒரு வேலையை செய்யுது. நான் திரும்ப சொல்கிறேன், 9ஆம் பாவத்தில் கொண்டு தெய்வத்தை வச்சுருக்காங்க, 9ஆம் பாவத்தில் கொண்டு தெய்வத்தை வச்சுருக்காங்க. 9ஆம் பாவம் என்பது ஆராய்ச்சி, 9ஆம் பாவம் என்பது தந்தை, அதான் 2க்குமே எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். 9ஆம் பாவம் என்பது ஆராய்ச்சின்னு என்ன, ரிசர்ச்சு. இறைவன் என்பவன் ஆராய்ச்சிக்கு உட்பட்டவன். இந்து மத கடவுள்கள், முஸ்லீம் மத கடவுள்கள், கிறிஸ்துவ மத கடவுள்கள், சீக்கியம் இருக்குது, சைனம் இருக்குது, பௌனம் இருக்குது, எத்தனை மதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நான் அல்லாவை தொழுகிறேன் அதனால் வந்துக்கிட்டு நான் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் வந்துட்டு சிவனை கும்பிடலைங்கிறதுக்காக நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. ஏன் சொல்ல வர்றேன்னா கிறிஸ்துவை நான் வணங்கலை அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. அப்போ இறைவன் என்பது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய வழிகாட்டி. அந்த நம்பிக்கையை வந்து என்ன சொல்கிறோம், தவறே கிடையாது. ஆனால் கிரகங்களை பொறுத்தளவில் எல்லாருக்கும் ஒரே சூரியன் தான், எல்லோருக்கும் ஒரே சந்திரன் தான், எல்லோருக்கும் ஒரே சனி தான், எல்லாருக்கும் ஒரே செவ்வாய் தான். அப்போ அனைவருக்கும் கோள்கள் என்பது சமம். இறைவனுடைய வழிபாடுகள் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருமே நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம். முஸ்லீம் என்ன பண்ணுறோம், ரம்ஜான் அன்னைக்கு நட்சத்திரத்தை பார்த்து என்ன செய்கிற, பிறை பார்த்து என்ன செய்கிறாங்க, அவங்க நோன்பை முடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆட்டு தொழுவத்தில் இயேசு பிறக்கும் பொழுது உங்களை ரட்சிப்பதற்காக ஒரு
இறைமகன் இறை தூதன் வந்து பிறந்துட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வழிகாட்டினதை எதை சொல்கிறோம்? நட்சத்திரத்தான் சொல்கிறோம். அப்போ இறைவன் என்பது எல்லாவற்றுக்கும் பொதுவாக நட்சத்திர வடிவாகவும் சந்திரன் வடிவாகவும் சூரியன் வடிவாகவும் தான் இருக்கார். எல்லாருக்குமே என்ன செய்கிறோம்? எல்லாருமே ஒரு நாளைக்கு 21,600 தான் மூச்சு காற்று இழுத்து விடுறோம். அதில் ஒரு சில பேருக்கு தன்னுடைய இயல்புக்கு தக்க கொஞ்சம் மாறலாம். பொதுவாக எல்லாருக்குமே 21,600 தான் மூச்சு காற்றை விடுறோம். அதில் என்ன சொல்கிறோம்? சந்திரகலை, இடதுபுறத்தில் சந்திரகலை, வடதுபுறம் சூரியகலைன்னு சொல்கிறோம். அப்போ அதிலேயே தெரிஞ்சு போகுது, சூரியனும் சந்திரனும் இல்லாவிட்டால் இங்கே எதுவுமே இல்லை. மற்ற கோள்கள்லாம் என்ன செய்யுது? அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சூரியனும் சந்திரனுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக கிரகங்கள் என்பது உண்மை, தெய்வம் என்பது ஆராய்ச்சி. அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. 9ஆம் பாவம் என்பது ஆராய்ச்சி. முஸ்லீம் நபர்களுக்கு அவர்கள் தொழுகக்கூடிய அல்லாஹ் இறைவன், கிறிஸ்துவ நண்பர்களுக்கு அவர்கள் வணங்கக்கூடிய இயேசு இறைவன், இந்து மத கடவுள்களுக்கு அவர்கள் வணங்கக்கூடிய அவர்கள் விருப்பப்பட்ட தெய்வங்கள் இறைவனாகிறார். அதே மாதிரி புத்த மதத்துக்கு புத்தர் இருப்பது போல நான் என்ன சொல்றேன்னா 9ஆம் பாவங்கிறது ஆராய்ச்சி. இங்க அதான் எடுத்துக்காட்டுக்கு அழகா சொல்லியிருப்பாங்க. 4ஆம் பாவத்தில் கொண்டு தாயை வச்சிருப்பாங்க. 4ஆம் பாவங்கிறது தாய். தாய் என்பது உண்மை. ஏன்னா தாய்க்கு போய் நம்ம யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அம்மா யார் அப்படின்னா எங்கள் அம்மாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தாய் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 4ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா பாவத்தினுடைய காரகத்தில் உண்மைன்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஃபெய்த்துங்கிறது 4ஆம் பாவம், உண்மை. தாய் சொன்னால்தான் தந்தை யார் என்று தெரியும். தந்தை எதில் வச்சிருக்காங்க? 9ஆம் பாவம். 9ஆம் வருது இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க? அதை கொண்டு என்ன சொல்றாங்க? 9ஆம் பாவத்தில் ஆராய்ச்சி. இன்னொன்று என்ன? நம்ம தாய் மட்டும் இருந்து நம்ம பிறக்க முடியுமா? தந்தை என்பது யாரு? 9ஆம் பாவம், பூர்வ ஜென்ம புண்ணியம். அப்போ 9ஆம் பாவத்தின் ரீதியாக தான் என்ன செய்யுது? நமக்கு இங்கே தாய் கற்பம் வர்றாங்க, நம்ம வந்து பிறக்கிறோம். அப்போ 9ஆம் பாவத்தில் கொண்டு ஆராய்ச்சி கொண்டு எங்கே வச்சிருக்காங்க? தெய்வத்தையும் அங்கே தான் வச்சிருக்காங்க, தந்தையும் கொண்டு அங்கே தான் வச்சிருக்காங்க, பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் 9ல வச்சிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்துல எல்லாமே அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பாவகாரங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நான் விளக்கமாக கொடுக்குறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களை எங்கே கொண்டு நட்சத்திரங்கள் எங்கெங்கே வச்சிருக்கணும், கிரகங்களை கொண்டு எங்கெங்கே எதன் ரீதியாக வந்து எந்தெந்த வீட்டில் என்னென்ன பலன்கள் கொடுக்குது, 12 பாவகட்டங்கள் எதன் ரீதியாக பலன் கொடுக்கறலாம் தெளிவாக தான் பிரித்து வச்சிருக்காங்க. 1வது வீட்டில் செவ்வாய், அவன் ஆண்மகன், அவருக்கு 7வது வீடு திருமணம். 7வது வீடு திருமணம் எங்கே சொல்கிறாங்க? சூரியன் நீசம், சனி உச்சம். சனி என்பது எதுக்கு காரகன்? இருளுக்கு காரகன். எங்கேயாவது முதல் பகல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் இரவு. சந்தோஷங்கிறது எப்போ? மனைவியோட தாம்பத்தியம் எப்போ இருக்கிறோம்? இரவு நேரத்தில். அப்போ இரவு நேரங்கிறது சனியினுடைய ஆட்சி. அங்கே என்ன ஆகுது? வெப்பம் யாருக்கு? வெப்பத்துக்கு யாரு காரகன்? ஒளிக்கு யாரு காரகன்? சூரியன். சூரியன் அங்கே நீசம். அப்போ இங்கே என்ன சம்பவம் நடக்குது? சூரியன் ஒளிக்கீற்று மறைந்தவுடன் சனியினுடைய ஆதிக்கம் வந்த முன்னாடி அங்கே என்ன ஆகுது? இரவு நேர சம்பவங்கள் நடக்குது. 7ஆம் வீடு திருமணம், தாம்பத்தியம், மனைவியோடு இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள். அங்கே யாரோட இருக்கா? சுக்கிரனுடைய வீடு. அப்போ 2ஆம் வீட்டில் ஒரு சுக்கிரன் இருக்கா சார், அது யாரு? 2ஆம் வீட்டில் குடும்பம்னு ஒன்று வச்சிருக்காங்களே. அப்போ குடும்பம் யாரு? ஒரு குடும்பம் தன்னோடு இன்னொருத்தரை இணைத்துக் கொள்ளுதல். நீங்கள் போய் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, 4 பேர் உட்காந்துருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாவோட 4 பேர் உட்காந்துருக்கீங்க, அது குடும்பம் இல்லை, அது கூட்டு குடும்பம், அது 4ஆம் பாவம். நீங்களாக ஒரு மனைவியை திருமணம் செய்த முன்னாடி ஒரு குடும்பம் தனியாக தொடங்குறது, அது 2ஆம் பாகம். அந்த சுக்கிரன் வருது, அவங்களுக்கு செவ்வாயோட சுக்கிரன் சேரும்போது என்ன ஆகுது? நீங்கள் அங்கே ஒரு திருமண பந்தத்தை ஆரம்பிக்கிறீங்க. 2ஆம் பாகத்தில் சுக்கிரன் நினைத்திருக்கான் பணம். சுக்கிரன் என்பவன் பணத்துக்கும் காரகன். அப்போ எல்லாமே பாருங்க, இங்கே மனைவிக்கும் சுக்கிரன் காரகன் வந்து, இங்கே 2ல் பணத்துக்கும் காரகன் வந்துறாரு. அப்போ ஒவ்வொரு சம்பவமே கரெக்டாக தான் பிரித்து வச்சிருக்காங்க. 3ஆம் வீட்டு புதன் புத்திசாலி புதன், சுறுசுறுப்பான புதன், அறிவு கூர்மை உள்ளவன். 6ஆம் வீட்டு புதன் அவர் யாரு? இவர் எப்படின்னா சரி உழைக்கக்கூடிய புதன், வேலைக்கார புதன், இவர் ஊர் சுத்திர புதன். இந்த 2 புதனுக்கு வித்தியாசம் இருக்கு. 1ஆம் வீட்டு செவ்வாய் துணிச்சலான செவ்வாய், அறிவுள்ள செவ்வாய். 8ஆம் வீட்டு செவ்வாய் முரட்டுத்தனமான செவ்வாய். எல்லாமே கரெக்டாக தான் பிரித்து வச்சிருக்காங்க. பொதுவான பலன் நான் சொல்றது பொதுவான பலன். ஆனால் இதை துல்லியப்படுத்துங்கள். ஏனென்றால் முன்னேற்றத்தை மாற்றங்கள் வரும்பொழுது ஏற்றுக்கிறனும். ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? நடந்து போனோம். அதுக்கடுத்து என்ன செஞ்சோம்? டவுன் பஸ் மட்டும்தான் வரும். வெள்ளை பஸ் அடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க கிராமத்தில். டவுன் பஸ்னால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டாலிக்கில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அது வரணும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அது டவுன் பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னாச்சு? காலங்கள் கொஞ்சம் காலம் என்ன நினச்சோம்? எல்லாரும் சைக்கிள் வாங்கணும், எல்லாருமே சைக்கிள் வாங்கணும். ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு அவ்வளோ சண்டை போடுவோம். எங்கள் அப்பா ஆசிரியர், அவர் சைக்கிள் பில் கேட்டால் எப்படா சைக்கிள் வரும், அதை எடுத்து ஒரு 2 ஓட்டு சுற்றிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணோம்? பைக் வாங்கணும். அப்புறம் என்ன செஞ்சோம்? கார்.
இப்போ நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு. நம்ம வந்து கால சூழ்நிலை தக்க சில மாறி குளிக்கிறோமா இல்லையா? இப்போ நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, ஃபாரினில் இருக்கலாம். இந்த இந்த வீடியோவெல்லாம் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருந்திருக்கலாம். நான் எப்படி உங்களை இம்மிடியேட்டாக பேச முடியுது? அப்போ அறிவியல் வளர்ச்சி எல்லாத்துலையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் நாம ஏற்றுக்கிற மாட்டோம். நான் ஒரு சில கேள்விகள் நான் கேட்குறேன். நான் வந்து இது கேலிக்காக கூட நான் கேட்கல. நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? சந்திரன் பெண் கிரகம், சுக்கிரன் பெண் கிரகம் சொல்கிறீங்களா சொல்லலையா? சூரியன் ஆண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? எல்லாத்துக்குமே தசாநாதன் தானே சொல்கிறீங்க. இந்த தசாநாதன் ஏன் போட்டு பயமுடுத்துறீங்க மக்களை? உங்களுக்கு இந்த தசாநாதன் முடியட்டும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? சந்திரன் வந்தா அப்போ ஆண் கிரகமா? ஆண் கிரகத்துக்கு பேரை தசாநாதன் சொன்னா பெண் கிரகத்துக்கு எப்படி சொல்லணும்? நீங்களே யோசிச்சுக்கிறீங்க. பயமுடுத்தலாம் பயமுடுத்தலையா? சாதாரண வார்த்தைக்கு வாங்க, இயல்பான வார்த்தைக்கு வாங்க. எத்தனை சொல்ல வந்து இது ஃபுல்லாகவே வடமொழி சொல்லு. பிரதமை அப்படின்னா வடமொழி சொல்லு. பிரதமர் முதலாம் நாள். அதுக்கடுத்து என்ன? தோனா 2. அதைத்தான் என்ன சொல்ற? 2ஆம் நாள். அது வடமொழி சொல்லு. திருதியை 3ஆம் நாள், சதுர்த்தி 4ஆம் நாள், பஞ்சமி 5ஆம் நாள். அப்ப ஒரு பௌர்ணமிக்கும் ஒரு அமாவாசைக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல என்றதில்ல. அஷ்டமியும் நவமி என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, கோகுலாஷ்டமி ராமநவமிங்கிறது என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது கோயிலுக்கு போங்க, ஒரு ஓய்வெடுங்க அப்படிங்கிறதுக்காக சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ மாசத்துல ஒரு 23 நாள் என்ன பண்ணிடுறீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரத்தில் சனி ஞாயிறு ஒரு மாசத்துல 10 நாளாக வந்துடுது. அதுக்கடுத்து என்ன செய்யறோம்? அஷ்டமி நவமி அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 2 நாள் கிட்டத்தட்ட வந்துடுது. 2 நாள். அதுக்கடுத்து ராகு காலம் ஏமாங்கட்டும். நீ இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மாசத்துல 21 நாள் எதுவுமே செய்கிறது இல்லை. அது நல்லா யோசிச்சு பாருங்க. டோட்டல் கணக்கில் 21 நாள் பிறக்கிறது இல்லை. ராகு என்பவர் நல்லவரே. யாருக்கு? அவர் ஜாதகத்தின் நன்றதாக இருந்தால். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராகுவை கெடுதலாகவே சொல்லியே ஒரு ஜோதிடம் படிச்சுட்டு இருப்பாங்க. ராகு வந்துருச்சு, ராகு மாதிரி கொடுப்பார் இல்லை. ராகு கொடுத்தாருன்னா யாரும் தடுக்க முடியாது. ராகு வந்து அவ்வளவு பெரிய அபூர்வமான கிரகம். நல்ல இடத்துல இருந்தால், கெட்ட இடத்துல இருந்தால் கெட்டதான் செய்யும். அது எந்த கிரகமாக இருந்தாலும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்றேனே, சுக்கிரன் பணத்துக்கு காரகன், மனைவிக்கு காரகன், வாகனங்களுக்கு காரகன், பணத்துக்கு காரகன், வெள்ளி பணத்துக்கு காரகன், அழகு பொருளுக்கு காரகன். நல்ல இடத்துல உட்கார்ந்தா அதெல்லாம் கிடைக்கும். கெட்டு போச்சுன்னா இது பூரா கிடைக்காது. குரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு காரகன், ஆன்மீகத்துக்கு காரகன். தெரியுங்களா? அதே மாதிரி இயற்கை பொருள்கள், பழங்கள், தெரியுங்களா? நிறைய ஆலோசனைகள் கூடுறது, அறிவுரை கூடுறது, கல்விக்கு காரகன், நிறைய சொல்லலாம் குருவிட. ஆனால் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக புத்திரபாக்கியம் இருக்காது, அவமரியாதை பட வேண்டியிருக்கும். உடலின் கொழுப்பு சத்து தேவையில்லாமல் உடம்புல கொழுப்பு சத்து வரும். அதே நீங்க பாருங்க, கெட்ட கிரகமாக இருந்தாலும் சனியை பொறுத்தவரை என்ன செய்யும்? குளிக்க மாட்டாங்க. கெட்ட பாவமாக இருந்தா கடுமையாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும், ஊனமுற்றிருப்பாங்க, முடி கொட்டும். நல்லா இருந்தா இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். செவ்வாயை பொறுத்தவரை மோசமான கிரகம்தான். அடி தடி வெட்டு குத்து எல்லாம் போகும். ஆனா நல்ல இடத்துல உட்காந்தா அவங்க தான் யாரு? டிஐஜி, டிஜிபி, எஸ்பி. ஏன்னா செவ்வாய் என்பது துணிச்சலுக்கு காரகன், காவல்துறைக்கு காரகன். அப்ப நல்லது கெட்டதை முதல்ல தெரியுதா? அப்ப சூரியன் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? மூளையில பாதிப்பு வரும், ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும், எலும்புகள்ல பலவீனம் வரும், உடம்புல கால்சி சத்து குறைபடும். நல்லா இருந்தா என்ன செய்யறோம்? நாட்டினுடைய பிரதமர், முதலமைச்சர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள் சொல்றோம் இல்லையா? அப்ப எந்த ஒரு கிரகமே அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருக்கிறத வச்சுதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஒரு சின்ன வேடு தான் அது. யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கட்டன்னு சொன்ன மாதிரி, அதை நம்மளுடைய இயல்பாக வந்து கிரகங்கள் எங்கே இருக்கோ அதன் ரீதியாக நீங்கள் நகர்ந்துக்கிட்டீங்கன்னா சேஃபு. வர்தா புயல் வருது, நான் பெரிய எனக்கு வந்து நேரங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு போயிட்டு நம்ம நிற்க முடியுமா? ஒரு பெரிய ட்ரெயினில் போய் நின்றுவீங்களா நீங்கள்? நல்ல நேரம் சொல்லிட்டு நல்ல நேரம் சார் ஒன்றும் செய்ய நிற்க முடியுமா? அதுதான் அழகாக கண்ணதான் சொல்லியிருப்பார். விதியை மதியால் மாற்றலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. விதியை மதியால். விதி என்பது என்ன? ஏற்கனவே விதிக்கப்பட்ட 12 பாவங்கள், 12 பாவ கொடுப்பினை. மதி என்பது என்ன? சந்திரன். மதி என்பதற்கு இன்னொரு வார்த்தை சந்திரன் சொல்றது. சந்திரன் தன்னுடைய தசாகாலங்கள் நடத்தும் பொழுது அந்த விதியை மாற்றும். அந்த விதியை மதியால் மாற்றலாம். யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு? ஜோதிடருக்கு உண்டு. உங்களுக்கு தான் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, வருத்தப்படுக்கிறேன். என்னடா இந்த அளவுக்குலாம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஜோதிடங்கிறது ஒரு அருமையான கலை. கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு பணத்தை வந்துட்டு போடும் பொழுது இது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? கேஷ் கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு கும்பிட்டுட்டு மேற்கொண்டு நினைக்கிறாங்க, பரிகாரங்கள் சொல்லுங்க,
பரிகாரங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பரிகாரங்களில் நம்மகிட்ட பார்க்கறதுக்கு அந்த வழிமுறையே இல்லை. 27 நட்சத்திரம் 27 பலனை கொடுக்கும். அந்த 27 பலனில் வந்துட்டு என்னென்ன நட்சத்திரம் நமக்கு என்ன கொடுக்க போகுது, அதன் ரீதியான என்னென்ன கோயில்கள் இருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ திருநெல்வேலி அங்கே சிவன் கோயில் தான் இருக்காரு. ஆனால் அவர் யார்? நெல்லையப்பர். அங்கே ஏன் தலைமரம் என்ன? மூங்கில் மரம், புனர்பூச நட்சத்திரம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு கோயில் என்ன? சென்னை கபாலீஸ்வரர், அது என்ன நட்சத்திரம்? ஆயிலை நட்சத்திரம். ஒவ்வொரு கோயிலையுமே நீங்க போய் பாருங்க, தலமரம் இருக்கும். அந்த தலமரத்தின் ரீதியாக இயற்கையினுடைய சக்தியை ஈர்க்கக்கூடிய பவர் அங்கே அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த ஏரியாவில் ஃபேமஸ் இருக்கும். இப்போ ஒரு நண்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராசிபுரத்தில் வந்து எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாருங்க. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு திருமணம் ஆகலை சார், திருமணம் ஆகுமான்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய நட்சத்திர ரீதி என்ன சொன்னேன்னா, சார் வீட்டில் ஒரு பலாமரம் வைங்க, ஒரு பலாமரம் கன்று கொண்டாந்து வைங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அதை சொல்கிறாரு, என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து எனக்கு பக்கத்தில் கொல்லிமலைங்க, கொல்லிமலை பலாப்பழங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கிட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எடுத்துக்கூட சொல்லி நான் நட்டு வச்சுட்டே இருக்கேன், வரவே மாட்டேதுங்க. மற்ற எல்லா கன்றும் இருக்குது, மாங்கன்று இருக்குது, தென்னை மரம் இருக்குது, வேப்பங்கரை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பலாமரக்கன்று மட்டும் வரவே மாட்டேங்குது. என்னென்னுமே தெரியல. ஏன்? அவரோட என்ன சண்டையா? பலாமரத்துக்கு அவரோட என்ன சண்டையா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த ரீதியாக வந்து அந்த நட்சத்திரத்துடைய தன்மை அங்கே இல்லை, கம்மியாக இருக்குது. அதனால வளர்ச்சி எடுத்துக்கிற முடியல. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பண்ருட்டி பக்கம்லாம் பார்த்துருப்பீங்க, பலாமரம் நிறைய இருக்குது. அங்கே எந்த நட்சத்திரத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்குது? நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அப்போ நட்சத்திர ரீதியாக வந்து ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு தலங்களும் உருவாக்கியிருக்காங்க. நகரம் முதற்கொண்டு இப்போ சென்னை நகரம் எடுத்துக்கிட்டா இங்கே குருவும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. கோவை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அருகில் 25 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க திருப்பூரில் ராகுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் குருவில் என்ன சொல்லுவாங்க, கொங்கு தமிழ் பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தன்மையாக இருப்பாங்க, வேலை வாய்ப்பு நிறையா கொடுப்பாங்க. ஏன்னா குரு பகவான் என்பது வேலை கொடுத்து பழகக்கூடியவர். பக்கத்தில் பாருங்கள் ராகு, ஒரு 30-40 கிலோமீட்டர் பக்கத்தில் ராகு. அங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நடக்கும், வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது எல்லாம் நடக்கும். ஏன்னா ராகுங்கிறது வெளிநாட்டு சம்மந்தப்பட்டவர். ராகு என்பது என்ன சொல்கிறோம், எல்லா வேலையும் இங்கே நடக்கும், கெட்ட விஷயம் மற்ற எல்லா விஷயங்களும் இங்கே நடக்கும். ஏன்னா அது வந்து ராகுடைய பிளேஸ். அப்போ ஒரு 40 கிலோமீட்டர் வித்தியாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சில கிரகங்களுடைய நட்சத்திர ரீதியாக தாக்கம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நல்ல இடத்துக்கு படிக்க வந்திருக்கீங்க, அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கிறீங்க. இது நல்ல விதத்தில் படிச்சுட்டு துல்லியமாக சொல்லுங்க. அதாவது ஒரு பலன் சொல்லும் பொழுது துல்லியமாக எதற்காக இந்த கட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க, இந்த கிரகங்களுடைய தன்மைகள் என்ன, இந்த நட்சத்திரங்கள் என்னென்ன நமக்கு கொடுக்கும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், எவ்வளோ செலவு பண்ணுறீங்க வாழ்க்கையில். அதானே சொல்லுவாங்க. திருமணப்படுத்த வரும்போது பார்த்தீங்கன்னா, திருமணப்படுத்த வரும்போது சொல்லுவாங்க, ஐயா எவ்வளோ இங்கே ஃபீஸ் கேட்பீங்க? நான் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு 1000 ரூபா வாங்குறேன் சார். 2 ஜாதகம்னா 2000. சார் என்ன சார் இவ்வளோ கேட்குறீங்க? நாங்களாம் 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே கொடுத்ததில்ல. நான் அடுத்த உடனே கேள்வி கேட்பேன், திருப்பி 10,000 ரூபா கொடுங்க, 2 ஜாதத்துக்கு 20,000 கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக கணிச்சு தருவேன். ஏன்னா கேள்வி எப்படி கேட்பேன், நீங்கள் எத்தனை நகமாக போடுறீங்கன்னு கேட்பேன். அது 100 ரூபாயும் போடுறோங்க. வேறு என்ன செய்றீங்க? கார் வாங்கி கொடுக்குறேங்க. மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? அவர் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காரு, ஃபாரினில் இருக்காரு. இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? நல்ல மாப்பிள்ளை பார்க்குறீங்க, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, கார் வாங்கி கொடுக்குறீங்க, 150 ரூபா நகை போடுறீங்க, வீடு வாங்கி கொடுக்குறீங்க, பிளாட் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் செஞ்சுருக்குறீங்க. ஆனால் ஒரு நல்ல மணமகனையோ நல்ல மருமகளையோ தேர்ந்தெடுக்கிறோமாங்கிற அதை நீங்கள் பார்க்குற கடைசியில் வெற்றி இல்லைம்மா. இப்போ அதைத்தான் நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா? பகவத்கீதை தெரியுதா, ராமாயணம் தெரியாதா முக்கியம் இல்லை. எந்த இடத்துல என்ன தேவையோ, நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், அந்த இடத்துல நீச்சல் தெரியாமல் போனது மாதிரி, வாழ்க்கையே போனது மாதிரி, ஒரு சின்ன ஒரு 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையவே கெடுத்துறீங்களா கெடுக்கலையா? எத்தனை பேர் வந்து அழுகிறீங்க சார், அந்த ஜோசியர் தான் சொன்னார், இந்த ஜோசியர், அங்கேயும் நம்ம ஜோசியர் தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஜாதகர் நம்ம ஜோசியர் தான் என்ன செய்கிறோம் கடைசியில், இல்லை அவர் தான் சொன்னாருங்க, இவர் தான் சேர்த்து வச்சாருங்க, அவர் நல்லா இருப்பார்னு நினச்சி நான் செஞ்சுட்டேங்கன்னு சொல்கிறாங்களா சொல்லலையா? அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை நம்பி வர்றாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் வரும்பொழுது அதை நீங்கள் துல்லியமாக படிச்சுக்கிறீங்க.